இன்றைய சிந்தனை அரங்க நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற அக்னி ஸ்டீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற புகழ் வாய்ந்த நிறுவனத்தின் இயக்குனர் எம் சின்னசாமி அவர்களே, முன்னிலை வகித்திருக்கிற அன்பிச்சிறந்த சகோதரர் அக்னி ஸ்டீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவர் கே தங்கவேலு அவர்களே, அதேபோன்று இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக செய் அல்லது செத்துமடி என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துவதற்காக பேரவையின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற பேராசிரியர் த. ராஜாராம் அவர்கள், இந்த நிகழ்வில் பங்கேற்று பாரதி வழியில் பட்டுக்கோட்டை என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற கவிஞர் கே. ஜீவபாரதி அவர்கள், அதேபோன்று நாளைய நிகழ்வில் இதே இடத்தில் உரை நிகழ்த்துவதற்காக நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று கனடா நாட்டிலே இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கனடா உதயன் என்ற வார இதழ், கனடாவிலே இருக்கிற தமிழ் வார இதழ், அந்த இதழின் பிரதம ஆசிரியர் ஆர்.என். லோகேந்திரலிங்கம் அவர்கள் இங்கு வந்து முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர் உள்ளிட்ட அவரோடு வந்திருக்கின்ற 3 நண்பர்கள், இன்னும் இந்த மழையும் பொருட்படுத்தால் வந்திருக்கின்ற பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் 2 பேர். ஒருவர் பேராசிரியர் த. ராஜாராம் அவர்கள். அவர் ஏற்கனவே நம்முடைய மக்கள் சிந்தனை பேரவையால் பல நிகழ்வுகளுக்கு அழைக்கப்பட்டவர். பட்டிமன்றங்களில் சாலமன் பாப்பையா அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற நடுவராக இருந்த பட்டிமன்றங்களிலெல்லாம் ஒரு அணியினுடைய தலைவராக இருந்து வாதிட்டவர். ஒரே ஒரு நிகழ்ச்சியிலே மட்டுமல்ல, பல நிகழ்ச்சிகளிலே நம்முடைய மக்கள் சிந்தனை பேரவை நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றவர். நீண்ட நெடிய தொடர்பு மக்கள் சிந்தனை பேரவையோடு இருக்கிற நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை த. ராஜாராம் அவர்கள் இன்று செய் அல்லது செத்துமடி என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துகிறார்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஆகஸ்ட் 9. அது பற்றி அவர் பேசுவார். ஆனால் ஏன் இந்த தலைப்பு இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை மட்டும் 2-3 வரிகள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகஸ்ட் 9ஆம் தேதி தான் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் இந்த பம்பாய் மாநகரத்தில் 1942, அதைத்தான் ஆகஸ்ட் புரட்சி, ஆகஸ்ட் ரெவல்யூஷன் என்று சொல்கிறார்கள். அந்த ஆகஸ்ட் புரட்சி தோன்றிய நாள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி. காங்கிரஸ் இயக்கத்தின் அகில இந்திய அளவிலே நடைபெற்றிருக்கிற அந்த கூட்டத்திலே உரையாற்றுகிற போது ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தான் அவர் தனது உதடுகளால் உச்சரித்த மந்திரம், முழக்கம், செய் அல்லது செத்துமடி என்பது, டூ ஆர் டை என்ற அந்த முழக்கம் இருக்கிறதே, உலக புகழ்மிக்க முழக்கமாக இப்போது கருதப்படுகிறது. அந்த முழக்கம் முதலிலே மகாத்மா காந்தியடிகளால் முழக்கப்பட்டது. அந்த தேதி தான் ஆகஸ்ட் 9. அதே தேதியில் தான் வெள்ளையனே வெளியேறு, குவிட் இந்தியா, வெள்ளையனே வெளியேறு என்ற அந்த வாசகமும் அந்த நாளில் தான், இந்த இரட்டை வாசகம். ஆகவே அந்த நாள், அந்த புனிதமான நாள் ஆகஸ்ட் 9. இன்னொன்று, இது இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு. வரக்கூடிய 15ஆம் தேதி இந்த சுதந்திரத்தின் 75வது ஆண்டு நிறைவு நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். புத்தக திருவிழாவின் நிறைவு நாளும் அதுதான். அப்படி பார்க்கிற போது இந்த ஆண்டு 75ஆம் ஆண்டு என்று வருகிற போது, இந்த புத்தக திருவிழாவுக்கு 19வது ஆண்டு நிறைவு, இந்திய சுதந்திரத்திற்கு 75வது ஆண்டு நிறைவு, ஆகஸ்ட் புரட்சிக்கு 80ஆம் ஆண்டு நிறைவு. அப்படி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள் தான் இந்த ஆகஸ்ட் 9. அந்த தேதியில் பேராசிரியர் அவர்கள் செய் அல்லது செத்துமடி என்ற தலைப்பிலே பேச வேண்டும் என்று அந்த தலைப்பையும் பேரவையே தேர்வு செய்து, இந்த தலைப்புக்கு இன்னார்தான் பொருத்தமானவர் என்ற பேச்சாளரையும் தேர்வு செய்து இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்றார்கள் பேராசிரியர் த. ராஜாராம் அவர்கள். இன்னொரு பேச்சாளராக இந்த நாளில் பேச வந்திருப்பவர் கவிஞர் கே. ஜீவபாரதி அவர்கள். அவருக்கும் எமக்கும் எத்தனை ஆண்டுகள் தொடர்பு என்று நான் யோசித்து பார்த்தால் கூட வரமாட்டேன் என்கிறது, அத்தனை ஆண்டுகள் தொடர்பு. ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்லி முடிக்க வேண்டும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நான் கருதுகிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கடி நான் சென்னை செல்கிற போது நாங்கள் இருவரும் சந்தித்து பேசிக்கொள்வது வழக்கம். நீண்ட நேரம் மணிக்கணக்காக பேசிக்கொண்டிருப்பதும் வழக்கம். அப்படி ஏறத்தாழ இரவு சில நேரங்களிலே விடிய காலை 1 மணி 2 மணி வரைக்கும் கூட தெருவோரங்களிலே தேநீர் கடையிலே அடிக்கடி தேநீர் சாப்பிட்டு கொண்டு அந்த எல்டாம்ஸ் ரோடு அந்த சந்திப்பில் நாங்கள் பேசி கொண்டிருந்திருக்கிறோம்.
அந்த அளவுக்கு நெருக்கமான பழக்கம், ஒரு சகோதரரை போன்ற உறவு, நீண்ட நெடிய உறவு, ஏறத்தாழ 30 ஆண்டு கால உறவு. ஒரு நாள் இரவு தானே ரயிலில் ஈரோடு செல்ல வேண்டும், நிகழ்ச்சி முடிந்து விட்டதல்லவா, நாங்கள் இருவரும் சரி கடற்கரை பக்கம் போய் அமர்ந்து நாம் பேசுவோம், இலக்கியம் பற்றி பேசுவோம், அரசியல் பற்றி பேசுவோம், ஏராளமாக பேசிக்கொண்டிருப்பது வழக்கம். அப்படி அந்த தேதியிலே கடற்கரையிலே பேசிக்கொண்டிருந்தோம். ஏறத்தாழ 8 மணியை கடந்து விட்டது. அந்த மக்களெல்லாம் திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கடல் மணல் வெளியிலே உட்கார்ந்து உலக அரசியலையெல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம். எத்தனையோ இலக்கிய விஷயங்களையெல்லாம் சர்ச்சைகளையெல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம். 2 பேர் மட்டும்தான். அந்த 2 சூழ்நிலையிலே கடைசியில் ஒரு கேள்வி கேட்டார் கவிஞர் கே. ஜீவபாரதியின் இடத்தில். நன்றாக மறந்து விடாதீர்கள், 20 ஆண்டுகளுக்கு முன்பு. என்ன கேள்வி கேட்டார் என்றால், இவ்வளவு தீவிரமாக அரசியலில் பேசுகிறீர்களே, உலக அரசியல் தலைவர்களை எல்லாம் இவ்வளவு உன்னிப்பாக கவனித்து உள்வாங்கி நீங்கள் இந்த விவாதத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்களே, அதே போன்று இலக்கியத்திலும் தமிழிலும் இந்த வயதிலே நீங்கள் ஆழமாக தடம் பதித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அப்படியானால் உங்கள் பயணத்தை நீங்கள் எப்போது தொடங்கினீர்கள் என்று கேட்டார். நான் சுருக்கித்தான் சொல்கிறேன். நான் எப்போது தொடங்கினேன் என்றெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது கவிஞரே, சரியாக சொல்ல தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது ஈரோடு செங்குந்தர், இப்போது அது மேல்நிலைப்பள்ளி, அப்போது உயர்நிலைப்பள்ளி, SSLC தான். அப்போது படித்து கொண்டிருந்த போது 6ஆம் வகுப்பிலே போய் சேர்ந்தேன். எல்கேஜியிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை கலைமகள் பள்ளியிலே படித்தேன். 6ஆம் வகுப்பில் அடியெடுத்து வைத்த பிறகு 1971 அப்போது சாலமன் ஆசிரியர் என்று ஒருவர் இருந்தார். அவர்தான் எனக்கு வகுப்பு ஆசிரியர். அந்த ஆசிரியர் பாடப்புத்தகமெல்லாம் இன்னும் வரவில்லை. ஆகவே எல்லாம் அமைதியாக இருங்கள், அமைதியாக, 75 பேர் எங்கள் வகுப்பில் இருந்தார்கள். அமைதியாக இருங்கள், அமைதியாக இருந்து என்றது மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். கையிலே அந்த புத்தகம் இல்லை, பாடப்புத்தகமே அப்போது வரவில்லை. சரி பரவாயில்லை என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். மாணவர்கள் எல்லாம் அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் சாந்தி என்ற ஒரு பத்திரிகை அப்போது வந்தது, நல்ல அருமையான தரமான இலக்கிய இதழ். அந்த இதழை நான் வாசித்து கொண்டிருந்தேன். அந்த இதழில் வந்திருக்கிற கவிதைகளும் கதைகளும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தன. அதில் ஒரு கவிதை நான் வீட்டிலேயே பல முறை அந்த சாந்தி பத்திரிகையிலே அந்த கவிதையை திரும்ப 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 வாசித்திருந்தேன். வாசித்து எனக்கு மனசில் ரொம்ப பிடித்த கவிதையாக இருந்தது. அதை மறுபடியும் திறந்து வகுப்பறையில் எல்லா மாணவர்களும் பேசி கொண்டிருந்த போது, இன்னும் பாடப்புத்தகமே வராத கட்டத்தில் சைலன்ஸ் சைலன்ஸ் என்பார் சாலமன் ஆசிரியர். அதற்கிடையிலே நான் அதை வாசித்து கொண்டிருந்தேன். என்ன என்று கேட்டார் திடீரென்று வந்து. ஐயா பத்திரிகை, அது தெரிகிறது, அது என்ன என்றார். அது சாந்தி பத்திரிகை என்றேன். அது தெரிகிறது, அது என்ன என்று மீண்டும் கேட்டார் கொஞ்சம் கோபமாக. அது இலக்கிய இதழ் என்று சொன்னேன். அதற்கு பிறகு அதை வாங்கினார். அது ஏதோ ஏதோ தொந்தரவு செய்வது போல ஏதோ வித்தியாசமாக அவர் கருதினார் போலும். அவர் என்ன கோபத்தில் இருந்தார் என்று எனக்கு தெரியாது. அதையெல்லாம் கிழித்து சுக்குநூறாக கிழித்து தூக்கி எறிந்து விட்டார். அதற்கு பிறகு கொஞ்சம் வெளியே கொஞ்ச நேரம் நில் என்றார். ஏன் சொன்னார் என்று இன்று வரை விளங்கவில்லை. ரொம்ப நல்ல ஆசிரியர் தான் அவர். ஆனாலும் கூட ஏதோ ஒரு காரணத்தால் அப்படி செய்து விட்டார். இதையெல்லாம் நான் அவருக்கு அந்த இருட்டு நேரத்தில் 8 மணிக்கு மேல், அது கொஞ்ச நேரம் கழித்து நான் ரயிலை பிடிக்க வேண்டிய அந்த சூழ்நிலையிலே இவருக்கு விளக்கி கொண்டிருந்தேன். நான் கேட்ட கேள்வி என்ன, இந்த அரசியலில் உங்களுக்கு தீவிரமான ஈடுபாடு ஏற்பட்டது எப்போது, இலக்கியத்தில் தீவிரமான ஈடுபாடு ஏற்பட்டது எப்போது, இந்த தமிழில் தீவிரமான ஈடுபாடு ஏற்பட்டது எப்போது என்ற கேள்வி கேட்டால், இது ஏதோ புதுக்கதை சொல்கிறானே என்று அவர் நினைத்திருக்கக்கூடும். கடைசியிலே சொன்னேன், கவிஞரே, அந்த சாந்தி பத்திரிகையை அந்த ஆசிரியர் கிழித்தெறிந்து விட்டார். அந்த பத்திரிகையில் ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அந்த கவிதையை என் நெஞ்சிலே இருந்து இப்போது அவர் கிழித்தெறிய முடியுமா? எத்தனை 1971 1971 அந்த கவிதையை படித்தேன் என்று சொல்லிவிட்டு, அதாவது எதற்காக சொல்கிறேன் என்றால், கவிஞரே நீங்கள் ஒரு கவிஞர், நான் கவிதை மூலமாக எப்போது எனக்கு இந்த மாதிரி ஆர்வம் ஏற்பட்டது என்ற பதிலையும் உங்களுக்கு சொல்கிறேன். 72 எதிர்பார்த்த தேர்தல் என்று எப்படியோ வந்துருச்சு பாருங்க. அப்போ 72 தேர்தல் வர இருந்தது. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தார். அந்த தேர்தலுக்கு நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டு 71 தேர்தலை கொண்டு வந்து விட்டார். அதை பற்றி ஒரு கவிஞர் எழுதுகிறார். 72 எதிர்பார்த்த தேர்தல் என்று எப்படியோ வந்துருச்சு பாருங்க. சில கொளுத்த மனிதர்களும் பழுத்த உருவங்களும் பட்டி தொட்டியெல்லாம் வந்தாங்க. நம்ம பட்டினியே ரொம்ப சொன்னாங்க. காலமெல்லாம் பாடுபட்டு கால்வையிட்டு கஞ்சியின்றி காலத்தை ஓட்டுகிறோம் பாருங்க. சிலர் காலு மேலே காலு போட்டு 4 வகை உணவு உண்டு நாட்டை கெடுக்கிறான் பாருங்க. இதற்கு மேல் இன்னும் 10 வரிகள் இருக்கின்றன. அதெல்லாம் அரசியல் கட்சியை பற்றி வந்த வரிகள். ஆகவே அதை இந்த அவையில் சொல்ல விரும்பவில்லை. அந்த கவிதை அப்படியே வரிசையாக அத்தனை வரிகளையும் எடுத்து சொன்னேன். கவிஞர் திடீரென்று மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்கள் என்றார். மறுபடியும் ஒரு முறை சொன்னேன். மனப்பாடமாக சொல்கிறீர்கள் என்றார். படித்ததில் பிடித்தது, நெஞ்சில் கல்வெட்டாய் பதிந்து விட்டது.
காகிதத்தை கிழித்தெறிந்து விட்டார்கள், லெஞ்சில் இந்த கவிதையை கிழித்தெறிய முடியவில்லை. ஆகவே சொல்கிறேன், இப்போது புரிந்து கொண்டீர்களா? 72 எதிர்பார்த்த தேர்தல் என்று 71 பற்றி சொல்கிறார் அந்த கவிஞர் என்றார். அப்போதே எனக்கு ஒரு அரசியலிலோ அல்லது இந்த மாதிரி இலக்கியத்திலோ அது தமிழிலோ கவிதையிலோ ஆர்வம் இருந்த காரணத்தால் தானே அது மனப்பாடமாகி இருக்கிறது என்று ஒரு லாஜிக்காக அந்த பதிலை சொன்னேன். கடைசியில் அவர் கவிஞர் கேட்டார், அப்படியானால் இந்த கவிதையை எழுதியவர் யார்? ஐயா கவிஞரே, அந்த காலத்தில் கவிதையை கீழே யார் எழுதினார்கள் என்று நான் படிப்பதில்லை. ஆனால் எந்த கவிதை 4 வரியாக இருந்தாலும் துண்டு துண்டாக இருந்தாலும் அந்த கவிதையை படித்து விடுவேன். கவிதை பித்தன் நான். ஆனால் நான் கவிஞன் அல்ல. கவிதையை படிப்பதில் எனக்கு பிடிக்கும், அதில் சத்தம் போட்டு படிப்பதில் எனக்கு பிடிக்கும், படித்ததை மறுபடியும் அந்த கவிதையை சொல்வதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆகவே நான் சொல்கிறேன் என்றேன். நன்றாக யோசித்து பாருங்கள் என்றார். தெரியாது என்றேன். அந்த கவிதையை நான் தான் எழுதினேன் என்றார். யோசித்து பாருங்கள், எனக்கு அவருக்கு ஒரு 30-40 ஆண்டுகள் வித்தியாசமா? ஆளை பாருங்கள். எனக்கும் அவருக்கு ஒரு 30 ஆண்டுகள் வித்தியாசம் என்றால் அதை ஒத்துக்கொள்ளலாம். நான் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கவிஞரே, மறுபடியும் ஒரு சொல்கிறேன், கவனக்குறைவாக சொல்லாதீர்கள். மறுபடியும் அந்த கவிதையை சொல்கிறேன், யோசித்து சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த கவிதையை நீங்கள் படித்திருக்கலாம், பிடித்திருக்கலாம், ஆனால் நீங்கள் எழுதிய கவிதை என்று என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது என்று நான் சொன்னேன். நான் இந்த சம்பவம் நடந்த 20 ஆண்டுகளுக்கு நிச்சயமாக மேலே இருக்கு. எதற்காக அவருக்கு சொன்னேன் என்றால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த கவிதை எனக்கு அப்போதே பிடித்திருக்கிறது என்றால் இலக்கியத்தில் என்ற ஆர்வம் இருந்திருக்கிறது என்ற அர்த்தம். அரசியல் பற்றியான கவிதை என்றால் அரசியலில் ஆர்வம் இருந்திருக்கிறது என்ற அர்த்தம் என்று அவரிடத்திலே சொன்னேன். அவர் திருப்தி அடையவே இல்லை. நான் ஏதோ சந்தேகப்படுகிறேன் என்று கருதி நான் ஈரோடு வந்த பிறகு 2 நாட்களில் ஒரு பெரிய நீண்ட கடிதத்தை எழுதினார். அந்த கடிதத்தில் ஏறத்தாழ ஒரு 40-50 வரிகள் இருக்கிற அந்த கவிதை முழுக்க இந்த தேதியில் இந்த இதழில் வந்தது என்ற ஆதாரத்தோடு கீழே கவிஞர் கே. ஜீவபாரதி என்று போட்டிருந்த ஆதாரத்தோடு எனக்கு அனுப்பினார். ஏனென்றால் நான் முழுக்க நம்பவில்லை என்பதை அவர் புரிந்து கொண்டு நிரூபிப்பதற்காக அனுப்பினார். என்றால் எமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். பேசுவதற்கு நேரமில்லை. 2 வரிகளே சொல்கிறேன். கவிஞர் ஜீவபாரதி இதுவரை எழுதியிருக்கிற நூல்களின் எண்ணிக்கை 115 புத்தகம் எழுதியிருக்கிற ஒரு எழுத்தாளர். வெறும் கவிஞர் மட்டுமல்ல, ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல பேச்சாளர். இப்போ பேச போகிறார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்றார். அதுக்கு தமிழ்நாட்டில் அத்தாரிட்டி யார்? பாரதி என்றால் 100 அத்தாரிட்டிகள் இருக்கிறார்கள். பட்டுக்கோட்டை என்றால் அத்தாரிட்டி என்பவர் ஒரே ஒருவர் தான். அவர்தான் கவிஞர் கே. ஜீவபாரதி. பட்டுக்கோட்டையை பற்றி பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏராளமாக சேகரித்து கட்டுரை வடிவத்தில், கவிதை வடிவத்தில் விட்டு போன கவிதைகள் காலவரிசையாக தொகுத்தது அத்தனையும் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு ஒரு மகத்தான கொடையாக செய்த கவிஞர் ஜீவபாரதி அவர்களை தமிழ் கூறும் நல்லுலகின் சார்பாக பாராட்ட வேண்டும். ஜீவாவை பற்றி அவர் வந்திருக்கிற விஷயங்கள் அத்தனையும் தொகுத்து ஆய்வு செய்து சட்டமன்றத்தில் ஜீவா இவர் கொண்டு வந்த புத்தகம்தான். இப்படி நிறைய சொல்லலாம். ஆகவே அத்தகைய முறையிலே இருக்கிற கவிஞர் ஜீவபாரதி அவர்கள் இன்றைய தினம் அவர் உரையாற்றுகிறார்கள். தலைமையேற்கிற மரியாதைக்குரிய இனிய சகோதரர் எம். சின்னசாமி அவர்கள், முன்னிலை வகித்திருக்கிற தங்கவேல் அவர்கள் 2005 முதலாக ஈரோடு புத்தக திருவிழாவை தொடங்கினோம். அப்போது இருந்து அக்னி ஸ்டீல்ஸ் நிறுவனம் இந்த 19 ஆண்டுகளாக APJ அப்துல் கலாம் அவர்கள் ஒரு முறை 2014 வந்தபோதும் இவர்கள் தான் முன்னிலை வகித்தார்கள். இப்படி 19 ஆண்டுகளாக. ஏனென்றால் இந்த 3 பேரும் எங்களுக்கு சகோதரர்கள் மாதிரி. இந்த 3 பேரும் சமூக உணர்வோடு சேர்ந்தவர்கள். ஆகவே அத்தகைய 3 பேரையும் வரவேற்பதோடு மேடையிலே இருக்கிற கவிஞர் ஜீவபாரதி அவர்களையும் பேராசிரியர் தா. ராஜாராம் அவர்களையும் வரவேற்று, உங்கள் அனைவரையும் வரவேற்று, அந்த செய்தியாளர்கள் அன்றாடம் வருகிறார்கள். நட்புறவோடு செய்தியை பரப்புகிற நல்லுள்ளம் மிக்க செய்தியாளர்கள் ஈரோட்டில் இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களையும் நான் உங்கள் சார்பாக வரவேற்று இந்த அளவோடு என் அறிமுக உரையை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். புலவர் ராஸ் அவர்களுடைய தியாகம், அவர்கள் உழைப்பு, அவர்கள் இன்று மறைந்திருக்கிறார்கள் என்றாலும் நல்ல வேளை அவர் வரலாற்றில் 185 புத்தகங்களை எழுதியது மட்டுமல்ல, காளிங்கராயன் என்றால் இவர் அந்த புத்தகத்தை எழுதாமல் இருந்திருந்தால் காளிங்கராயன் வரலாறு கிடையாது. இது போன்ற வரலாறுகளை எல்லாம் இன்னொன்று சொல்கின்றேன். இஸ்லாமியர்களுக்கு வரலாற்று ஆவணத்தை அத்தனையும் உருவாக்கி கொடுத்தவர் புலவர் ஷேர் ராசுதான். இஸ்லாமியர்களுக்கு, இன்னும் இருக்கக்கூடிய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு, இன்னும் அந்தந்த கோயில்களில் ஊர்களில் இருக்கும் என்றால் அந்த கோயிலுடைய ஸ்தல புராணங்கள், அதை ஸ்தல வரலாறுகளாக கல்வெட்டை வைத்து வரலாற்றை எழுதி வடிவமைத்து கொடுத்த புலவர் ஷேராஸ் அவர்களை இழந்திருந்தாலும்
இவர் வரலாற்றில் நிற்பார், வரலாறாக வாழ்வார் என்ற வரிகளை சொல்லி இந்த அளவோடு என் அறிமுக உரையை, வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, அற்புதமான உரை நிகழ்த்திருக்கின்ற ஐயா பேராசிரியர் அவர்களே, சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மேடையில் என்னை பட்டுக்கோட்டையை பற்றி பேச அழைத்தார். அதற்கு முன்பு தமிழகத்தில் நான் எங்கேயும் பட்டுக்கோட்டையை விரிவாக பேச எவரும் அழைக்கவில்லை, நானும் பேசவில்லை. இந்த மக்கள் சிந்தனை பேரவையில் பேசிய பின்பு அதிர்ந்தது. மலேசியாவில் பேச கூப்பிட்டான், சிங்கப்பூரில் பேச கூப்பிட்டான், தமிழ்நாட்டில் பேசாத இடமில்லை. அப்படி ஒரு மக்கள் சிந்தனைக்கு ஒரு ராசி உண்டு. இன்று என் பேச்சுக்கு பிறகு லண்டனில் அழைப்பார்கள் என்று நம்புகின்றேன். பாரதி என்பது அவன் தனக்கு மட்டும் மீசை வைத்திருக்கவில்லை, தமிழுக்கே மீசை வைத்து விட்டவன். பாரதி தனக்கு மட்டும் தலப்பாகை கட்டிக்கொள்ளவில்லை, தமிழுக்கே தலப்பாகை கட்டிவிட்டவன். அதனால்தான் வெள்ளைக்காரன் மிரண்டான். அதனால்தான் அவன் மகாகவி பாரதி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பக்தி பாடல்களில் பகுத்தறிவை புகுத்தினான். காதல் பாடலில் கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தினான். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் எளியோரின் குரலை எதிரொலித்தான். அதனால்தான் அவன் மக்கள் கவிஞர். ஒரு கவிஞன் எப்போ எழுத ஆரம்பித்தான், அவனுடைய முதல் கவிதை என்ன அப்படின்ற பார்த்தா தான் கொஞ்சம் விரிவாக அவர்களை ஆய்வு செய்ய முடியும். பாரதி பட்டுக்கோட்டைக்கு முன்னாடி ஒரு அறிமுகம் இல்லாத கவிஞனுடைய முதல் கவிதையை சொல்கிறேன், ஒரு பாட்டை. அவன் ஒரு 15 வயசு, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு தீவு மாதிரி, அந்தமான் நிக்கோபார் தீவு மாதிரி ஒரு இடத்துல படிக்க வைக்காங்க. அங்கே ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறான். காலை அந்த ஹாஸ்டலில் கஞ்சி ஊற்றுவாங்க, அந்த தண்ணியில் பருக்கியை தேடணும். சாப்பிட்ட பிறகு பசிக்கும். அவன் போய் வகுப்பில் உட்காருவான். அப்போ தான் தமிழ் வார்த்தை செய்வினை செய்யப்பாட்டு வினைன்னு. இவன் வயிற்றுப்பாட்டு வினையை பேசுறதுக்கு நாதி கிடையாது. மத்தியானம் சோறை போடுவாங்க, வயிற்றுக்கு பத்தாது. அப்போ போய் உட்காந்தா இந்த ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் த கிரேட் கிங் ஆஃப் அசோகான்னு அவர் ஆரம்பிப்பார். ஏன்டா என் கிரேட் பசியை பற்றி எவனுமே பேச மாட்டேன்னு அவன் நொந்து போவான். சாயந்தரம் சோறை போட்டு ரசத்தை ஊற்றுவாங்க, ரசத்தில் பருக்கியை தடணும். பசி எடுப்பதற்குத்தான் சாப்பிடுவார்கள். அங்கு சாப்பிட்ட பின்பு அவனுக்கு பசி எடுத்தது. அப்போ தான் நாடோடி மன்னன் கவிதையில் வெளியாச்சுன்னு படம் பார்க்க போனாங்க. மறுநாள் அந்த ஹாஸ்டல் வார்டன், நான் ஊருக்கு போகிறேன், பசங்கள்லாம் பார்த்துக்கொண்டு சமயக்காரன்ட்ட சொல்லிட்டு போயிட்டார். யார் போனாலும் 10 மைல் நடந்து போய் தான் பஸ் ஏறணும். இந்த பசங்கள்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டு பிள்ளை படம் பார்த்துட்டு பாட்டு பாடுறான்றான். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். அவனுக்கு பாட விருப்பம் இல்லை, பாடல்னு அடிப்பாங்க போல. அப்போ யோசித்தான், எல்லோரும் நான் ஆணையிட்டால் பாடுவான்னு எதிர்பார்க்குறாங்க. இவன் பாடுறான், எங்க வாடன் வருவாரா. அவன் பிரச்சனையா, பெட்டி பறக்குது, எங்கள் வீட்டு பிள்ளை காலி, பாடுறான்றான். எங்க வாடன் வருவாரா, வந்து சோறு தருவாரா, எத்தனை மணி நேரம் நாங்கள் காத்து கிடப்போம். ஆனால் அது அமர்க்களமாகுது. மீண்டும் பாடுறான், காலையில் வருவது தான் கஞ்சியும் தண்ணி தானே, தண்ணியில் பருக்கை தான் தேடுறோம் நாங்கள் தானே. அவங்க எங்க வாட வருவான்னு பாடுறான். அடுத்து பாடுறான்றான், மதியம் வருவது தான் குழம்பும் சோறு தானே, வயிற்றுக்கு போதாமல் வாடுறோம் நாங்கள் தானே. அவங்க எங்க வாடணும். அமர்க்களம் அது. மொத்தம் 60 பசங்க, அந்த சமயக்காரன் சேர்ந்து பாடுறான். ஏன்னா வாடல் இல்லை, கொண்டாட்டம். கடைசியாக மாலையில் வருவது தான்
ரசமும் சோறுதானே, ரசத்தில் பருக்கையைத்தான் தேடி அழைகிறோம் என உருவைய பாடலை ரசிக்கிறாங்க நினச்சி அவன் பாடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி இருந்து உங்கள் வாடன் வந்தாச்சுன்னு வாடன் பாடிட்டு வர்றார். அந்த ஆள் கொடையை வச்சுட்டு போனவே எடுக்க வந்தவன் அத்தனையும் கேட்டுட்டு, ஏன்டா இழிச்சவன் நான் தான் உனக்கு கிடைச்சனா, ஒன்று இப்போயே டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், ஆனால் அவங்க பெரியப்பா ஆயிப்புன்னு சொல்லிட்டு விட்டார். அப்படி வாடனையே பாட வைத்தவன் தான் இந்த ஜீவபாரதி. இப்படித்தான் ஒவ்வொரு கவிஞனும் முதல் கவிதை எழுதுகிறான். பாரதி என்ன 11 வயசுன்னு சொல்கிறாங்க வரலாற்றில். சிவஞான யோகின்றவர் தான் அவரை பாரதி பட்டம் கொடுக்குறாரு. கவிதைனா எந்த கவிதை இது வரைக்கும் பதிவு பண்ணலை. இது வரைக்கும் பாரதி முதல் கவிதை என்ன முதல் பாட்டு இது கிடையாது. ஆனால் அப்போ 11 வயசு, பட்டுக்கோட்டைக்கு 14 வயசு. அவன் ஊர் இப்போ இந்த செங்கப்பட்டுத்தாங்காடுன்றாங்க, அது சங்கம் படைத்தான் காடு அந்த ஊர் பேர். விவசாய வேலை பார்க்க போகிறான், வயலில் வேலை பார்த்துட்டு மத்தியான வெயிலில் திரும்பி வர்றாப்புல. அந்த துறையான்குளை ஏரின்னு இருக்குது. அந்த ஏரியில் வந்து வெயில் பயங்கரமாக இருந்தால் புங்க மரத்துக்கடையில் துண்டை போட்டு உட்காந்துட்டான். கையில் மம்பட்டி. துறையான்குளை ஏரியில் தாமரை பூத்துருக்கு. இந்த கெண்டை குஞ்சியை அப்படி துள்ளி குதுன்னு சலார் சலார் நீர் துவளைகள் போய் அந்த தாமரையில் மேலே உட்காருது. இதை பார்த்தேன், அவனுக்கு பாட்டு பிறந்துருச்சு. எழுதுறதுக்கு பேனா கிடையாது, பேப்பர் கிடையாது, மம்பட்டியை வச்சு பாட்டு எழுத முடியாது. மறக்காமல் இருக்கா ஊர் வரைக்கும் பாடிக்கிட்டே வர்றான். அந்த ஊர் பெரியவங்க பார்த்து என்னடா பாடிட்டு வரேன்னு நிகழ்வை சொல்கிறான், அந்த பாட்டை பாடுன்றாப்புல. ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாத கெண்டை குஞ்சே, தூண்டில் கரண் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே. ஆக பாரதியை இனம் கண்டு பாராட்டியது அவன் பிறந்த எட்டயபுரம் மண் தான். பட்டுக்கோட்டையை இனம் கண்டு பாராட்டியது அவன் பிறந்த சங்கம் படைத்தான் காட்டு பெரியவர்கள் தான். நீங்கள் பாரதியார் ஆடுவோமே பள்ளு பாடுவோம் சுதந்திரம் அந்த பாட்டு எழுதினாரே, அது சுதந்திரத்துக்கு முன்னாடி. அப்போ சுதந்திரம் வரும்னு யாருக்கும் தெரியாது, தியாகிகளுக்கு யாருக்குமே தெரியாது. இவன் அடிச்சுட்டான், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் போ. ஆனால் அவனுக்கு ஒரு அச்சம் வந்தது, சுதந்திரம் வருவதுக்கு முன்னாடி நம்ம செத்து போயிட்டா. அதனால் இந்த தேசத்தை ஆள்றவங்க எப்படி ஆளணுன்றதுக்கு ஒரு கேட்லாக் போட்டான் அந்த பாட்டில். அதில் சொல்லுவான், உணர்வுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம்னா. நம்ம என்ன செஞ்சோம்? உழவுக்கும் தொழிலுக்கும் நிந்தனை செஞ்சோம், உண்டு கழித்திருப்போருக்கு வந்தனை செஞ்சோம். இதை பட்டுக்கோட்டை பார்த்ததுனால தான் அவன் விவசாய குடும்பத்தில் வந்ததுனால ஒரு நாடகத்துக்கு எழுதும்போதே சொல்லுவான், தேனாறு பாயுது செங்கதரும் சாயுது ஆனாலும் மக்கள் வேறு காயுதுன்னுவான். அப்புறம் நீங்கள் போய் வயலில் பார்த்தா தெரியும், அந்த காற்றுக்கு பயிர் ஆடும். இதுக்கு அவன் எப்படி தெரியுது? அவனுக்கு நல்லவர் செய்த செயல்களிலே பயிர் நடனமாடுது வயல்களிலே, அது நெல்லுகதிராகி முதிரும் நாளிலே நிலமுதலாளிகள் கையிலே போய் நிறைந்திடுமார்களை தையிலே. மாடுகளே உங்கள் பாடுது எவ்வளோ வைக்கோல் வந்துடும் வீட்டுக்கு, இங்கே வாழ்க்கை கிடக்குது ரோட்டுக்கு. நான் அதுக்கப்புறம் அவனுக்கு திருப்தி வரல. ஒரு பாட்டில் சொல்கிறான், சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பரெல்லாம் ஏர் நடத்தி காமாக்கரை ஒசத்தி கட்டி கரும்பு கையில் வாய்க்கால் வெட்டு சம்பா பேர் பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு இத்தனை ஒரு விவசாயம் செஞ்சானா நெல் விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு. இத்தனை ஒரு விவசாயம் செய்யலைன்னா அங்கே புல் விளைஞ்சிருக்கும், வரப்பு வெளியே தெரிஞ்சிருக்கும். அப்போ காதலியை விட்டு பாட விடுவான், காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு காலம் இருக்குது, கையங்காலம் தானே மிச்சம்னு. அது கதாநாயகன் மூலமாக பட்டுக்கொட சொல்லுவாங்க, காடு விளையட்டும் பெண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னேனே. விவசாயிக்கு அந்த காலம் இன்னைக்கு வரைக்கும் வரவில்லை என்பதுதான் யதார்த்தம். கண்ணம்மா காதலின்னு பாரதி ஒரு பாட்டு எழுதுவாப்புல, தீர்த்தக்கரையினிலே தெற்கு மூலையிலே செம்பகத் தோட்டத்திலே. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும், காதலிக்க ஆரம்பிக்கும்போது அந்த காதலை காதலி காத்து கிடப்பான். காதல் கை பிடிச்சுன்னா அண்ணன் பிறப்பிட்டு அவள் வந்து காத்து கிடப்பான். இங்கே அந்த காதலனை காதலி சொல்லிட்டா, தீர்த்தக்கரையினிலே தெற்கு மூலையிலே
செம்பூத்தோட்டத்தில் வந்து காத்துக்கணும், நிலா ஒளியில் காத்துக்கிட்டே கிடக்கிறான், வரவே இல்லை. கடைசியில் வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குது அப்படின்றான். அப்புறம் பார்க்க இடமெல்லாம் நீ தான் தெரியணும், என்ன பண்ண வந்தா தானே. ஒரு கதாநாயகன் கதாநாயகிக்க காத்திருந்த சூழ்நிலை, இதே சூழ்நிலை பட்டுக்கோட்டை கிடைக்குது. நீங்கள் பாரதிதாசனில் எழுதுனது புத்தகமாக வந்துச்சுங்க. பட்டுக்கோட்டைக்கு அந்த பெரிய சிக்கல், அவன் சினிமாவுக்கு பாட்டு எழுதும்போது எல்லாரும் அபிப்பிராயம் சொல்லுவான், ப்ரொடியூசர் பொண்டாட்டி கூட கருத்து சொல்லுவான், இதை மீறித்தான் அவன் எழுதணும். அப்போ இதே மாதிரி சூழ்நிலை ஜெமினி கணேசனும் சரோஜ தேவியும் காதலர்கள், கல்யாண பரிசு படம், ஒரு பூங்காவில் சந்திச்சுக்கிடுவாங்க. ஜெமினி கணேசன் வந்து காத்துக்கிட்டு இருப்பார், சரோஜ வரமாட்டாப்புல. இந்த பக்கம் அப்புறம் அந்த பக்கம் கடைசியில் வந்தோடனே அந்த சூழ்நிலையில் பாட்டில் சொல்கிறாங்க, என்ன எழுத முடியும், இவனாவது தீர்த்தக்கரை நிலையத்துக்கு மூடையிலே அப்படின்னு எழுதிவிட்டான். இங்கே சினிமாவுக்கு பாட்டு என்னமே, இப்போ கதாநாயகம் பாடுற மாதிரி, வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிடும் ஆசைகள் தானோ, கோடி மலர் அழகை மூடி வைத்த மனதை கொள்ளை அடிப்பதும் ஏனோ. வாடிக்கின்ற சாதாரண வார்த்தையை தமிழ் சினிமாவில் பயன்படுத்தியவன் பட்டுக்கோட்டை. அப்போ அவ பதில் சொல்லணும்ல, வாடிக்கை மறந்திடுவேனோ என்னை வாட்டிடும் கேள்விகள் தானோ, பொது மங்கை எந்தன் மனதில் பொங்கி வரும் நினைவில் மாற்றம் காண்பதும் ஏனோ. காதலி கவுத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க கதாநாயகன் காதலை. அப்போ சொல்கிறாப்புல, அந்தி நேரத்தின் ஆனந்தம் காற்றும் அன்பு மணக்கும் தேன்சுவை பாட்டும் அமுத விருந்தும் மறந்து போனால் உலகம் வாழ்வது ஏது, பல உயிர்கள் மகிழ்வதும் ஏது, இன்பமெனும் உறவை இனித்திடும் உணவை. ஐயா பேராசிரியர் தான் இதுக்கு விளக்கம் சொல்லணும். இன்பமெனும் உறவை இனித்திடும் உணவை தனித்து பெற முடியாது. பார்க்கில் போய் என்ன உணவு, இனித்து உணவுனா ரெண்டு பேரும் பொங்கல் சாப்பிட்டாங்களா, அப்புறம் தனித்து பெற முடியாத முத்தத்தை சொல்கிறாங்க இனித்திடும் உணவுன்னு. முத்தம்னு சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு காதலுக்கு இனிய உணவுனா இனித்திடும் உணவுனா முத்தம்ன்றத நாகரிகமாக சொல்கிறான். இதுக்கு அவளை பாடப்படுறான். நீங்கள் வந்து அந்தி நேரம் போயிட்டா ஆசை மறந்து போயிருமா, அதனால் ஆசை என்ன நேரம் பார்த்தா வருமா, அதுக்கு அவளை பாடவிட்டான். அந்தி நேரம் போனதால் ஆசை மறந்தே போகுமா, அன்பு கரங்கள் சேரும் போது வம்பு வார்த்தைகள் ஏனோ, இன்ப வேகம் தானோ, தானே நானே நாம் தாரே ராரே ராராம், தானே நானே நானே தாரே ராரே ராரா தரே ராரே ராரே ராரா. இந்த கதாநாயகன் என்ன பண்ணுவாங்க, சப்ப பீரா இருந்தோட கவுத்தணுமே, இவன் என்ன பண்ணுவான், உன் மூக்கு வந்து நயன்தாரா மாதிரி இருக்குன்றான், அது இருக்கோ இல்லையோ. அப்போ இவன் சரோஜதேவிய அவன் கண்ணை பார்க்குறான், எப்படி இருக்கான், காந்தமோ இது கண்ணொளி தானோ, எப்படி காதல் நதியில் நீந்திடு மீனோ, கண்ணு மீன் நீந்துதான், கருத்தை அறிந்தும் நாணம் ஏனோன்னா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய திரைப்பாடல்களில் எந்த இடத்திலும் புரட்சி என்ற வார்த்தை பயன்படுத்தவே இல்லை. அதை விட வலுவான வார்த்தையெல்லாம் போட்டான். ஏன்னா புரட்சின்ற வார்த்தையும் பொதுவுடைமையும் தமிழுக்கு அறிமுகப்படுத்தவும் பாரதி. அந்த வார்த்தையின் அர்த்தம் தெரிஞ்சாலும் கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு பட்டுக்கோட்டை தெளிவாக இருந்தான். நம்ம தான் தெரியுமே, எங்கள் அரசியல் பேசக்கூடாது, அதனால் விட்டுருவோம். அப்போ இந்த பாட்டில் மட்டும் புரட்சியை பயன்படுத்துகிறான், புரட்சின்ற வார்த்தையை. அது மட்டுமல்ல, காதலர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்கிறான் உலக காதலர்களுக்கு. இந்த பாரு, காதலுக்கு பழகுங்க, ஒரு வரம்பை வச்சுக்கோங்க. வரம்புன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் முத. அந்த வரம்பை மீறினீன்னா காதலனுக்கு பிரச்சனை இல்லை, காதலி அடையாள சின்னத்தை அடிவயிற்றில் சுமக்க வேண்டியது வரும், ஜாக்கிரதைன்ட்டு தான். பொறுமையை இழந்திடலாமோ பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ,
நான் கருங்கெழு சிலையோ காதலன கிளையோ வரம்பை மீறுதல் முறையோ தாரே ராரே ராரராம் தாரே ராரே ராரராம் தானே நானே 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 தாரே ராரே ராரா. பாரதி காக்கையை பல இடங்களில் கையாளுறான். அது உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும். எனக்கு பல இடத்துல பிரச்சனை வந்துருக்கு. காக்கை சிறகுனிலே நான் தான் ஆளானான். ஏன்டா காக்கே கருப்பு தானே, ஏன்டா போய் சிறகு போய் சொல்கிறான்னு பார்த்தா சுடுகாட்டில் இருக்கிறது அண்டங்காக்காய். நம்ம வீட்டுக்கு வர்ற காக்கையெல்லாம் அடிவேறு சாம்பலாக இருக்குது. அப்போ தன்னோட வார்த்தை பொய்க்கக்கூடாதுல பாரதி ரொம்ப உறுதியாக இருந்திருக்கான். அதே மாதிரி எத்தி திருடும் வந்த காக்கை அதற்கு இறக்கப்படவனும் பார்ப்பான்றான். காக்கை குருவி எங்கள் ஜாதினா, ஏன் கொக்கு குருவி சொல்கிறது நல்லா இருக்கே ரித்தமெட்டிக்கா, ஏன் காக்கையை சொன்னான் அப்படின்னு யோசிக்கும் போதான் இந்த சமூகத்தில் அவன் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் வெயிலில் உழைத்தால் கருப்பாகி விடுவான். கொக்கு இந்த வெள்ளையை சொல்ல விரும்பலை, உழைப்பவனை சொல்வ காத்தான். காக்கை குருவி எங்கள் ஜாதினா. அவசியம் பாரதிதாசன் ஒரு காக்கை அறிமுகப்படுத்துகிறான். காக்கையை ஒரு பையன் கொன்று விட்டதால், நான்லாம் கிராமத்தில் வளர்ந்தவனால மாடுக்கு மேய்க்கும்போது கல் எடுத்தனா எல்லா பறவையும் கீழே விழுந்துடும். இந்த காக்கையை மட்டுமே அடிக்க முடியாது, அதை அப்படி தூக்கணும் இப்படியே பார்த்துட்டு பறந்துடும். ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்ட காக்கையை அடிச்சிருக்கான், செத்து போச்சு. அதை பாரதிதாசன் பார்த்துட்டான். காக்கையை ஒரு பையன் கொன்று விட்டதால், அதை காக்கைகள் அத்தனையும் கண்டு விட்டதால், கூக்குரல் இட்டபடி குந்தி வருந்தும் அதை கொன்ற பையன் கண்டு தன் நெஞ்சு வருந்தும்னா. இவன் பட்டுக்கோட்டைக்கு ஆசை, பாரதி காக்கையா சொல்லிட்டாரு. பாரதிதாசன் சொல்லிட்டு நம்ம ஒரு காக்கா சொல்லணும். சினிமாவில் எழுதுனமே இது ஒரு பெரிய தொல்லையில் அவங்க எழுதி வச்சாங்க, அது புக்காக வந்துச்சு, அந்த இயக்கங்கள் பாராட்டுச்சு. இது எப்படியாவது ஒரு எழுமோ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. எப்படி எழுதாம பாருங்க, காக்காய்க்கும் கல்யாணமா. ஏங்க இங்கே மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா, பெரிய வீட்டில் கல்யாணம் நடந்துச்சுன்னா இளையராஜா கச்சேரி நடக்கும், முதலமைச்சர் வீட்லேனா ஏஆர் ரகுமான்கள் நடக்கும். மார்வாடி திருமணத்தில் ரோட்லேயே ஹிந்தி பாட்டை பாடிட்டு போவாங்க. இப்படி தகுதிக்கு தக்கன கச்சேரி வைக்கப்படுது. ஏழை பல வீட்டில் தாலிக்கே தவிர்க்க மஞ்சக்கரை கட்டிக்கிட்டு இருக்கவனுக்கு எந்த கச்சேரி யார் வைப்பா? இவன் யோசிக்கிறான். ஆனால் காக்காய் கச்சேரி வைக்கணும்னு நினைக்கிறான். காக்காய்க்கும் கல்யாணமாம் காண கருங்குயில் கச்சேரியாம். போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டான், நீ வந்து கச்சேரி வச்சிடணும். அப்புறம் நம்ம கல்யாண பத்திரிக்கை அடிச்சு என்ன பண்ணுறோம், மிகப்பெரிய பணக்கார் யார் மொய் அதிகம் அமைச்சவர் அவருக்கு தான் கொண்டு கொடுத்துருவோம். சொந்தக்காரனில் சண்டை போட்டுமா அந்த கல்யாணத்தில் ஒன்று படம் கொடுக்க மாட்டான். ஆனால் இந்த காக்கை கல்யாணத்துக்கு பட்டுக்கோட்டை கண்ட பக்கம் இடம் அழைப்புகளாம், நோ டிஃபரன்ஸ். சரி, நம்ம 7 to 9 ராகம் இருந்தால் 10 to 11 சுப வேலைன்னு பத்திரிக்கை அடிக்கும்ல. இந்த காக்கா கல்யாணத்துக்கு என்ன சுப வேலை, அதையும் பட்டுக்கோட்டை சொல்கிறான். காலம் தெரிஞ்சுக்கிட்ட குறிப்புகளாம். என்ன குறிப்பு, கார்னு கத்தினா வந்துடணும். அப்புறம் இந்த காக்கை மணமக்களுக்கு ஒரு ஊர்வலம் நடத்த பார்க்குறான், ஆசைப்படுறான். உடனே ஒரு வில்லு வண்டி போகுது, அது மேலே அந்த காக்காயை உட்கார வச்சிட்டான். அந்த மணமக்கள் காக்கா உட்காந்துருக்கு, நூற்றுக்கணக்கான காக்கா பின்னாடி போகுது. வில்லு வண்டி கூண்டு மேலே ஊர்வலமாக. நம்ம கல்யாண பத்திரிக்கை என்ன பண்ணுறோம், பத்திரிக்கை அடிக்கிறோம், மகளுக்கு கல்யாணம் மகனுக்கு கல்யாணம் பண்ணுறோம், ஊர் பூரா வருது, சாப்பிட்றாங்க போகிறாங்க. எவ்வளோதான் நல்லா இருந்தால் கூட போகும்போது சாம்பாரில் உப்புலிட்டு போகிறவன்னு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், கல்யாணத்தில் மணமக்களை எப்படி நடத்தணும்னா, ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்தால் அந்த ஊரில் இருப்பவர்கள் மணமக்களை ஒவ்வொரு வீடாக கூப்பிட்டு விருந்து வைக்க வேண்டும். அதுதான் மரபுன்றதை காக்கா வழியாக சொல்கிறான். வில்லுவண்டி கூண்டு வேலை ஊர்வலமா, வீட்டுக்கு வீடு விருந்துகளாம், எல்லா வீட்லையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்களாம். சரி, பரிசு என்ன கொடுக்கறது, காட்ரேஜ் பீரோவா? அந்த காக்கையை கொடுக்கணுமே, பழங்களும் விதைகளும் பரிசுகளாம். வேப்பம்பழமும் ஆலம் விதையும் பரிசாக கொடுத்தாச்சு. இப்போ கல்யாணத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தலைவரை கூப்பிட்டாச்சுன்னா 1 மணி நேரம் பேசுவார். அவர் சந்தித்தது, அவர் பார்த்தது, போராட்டம்லாம் பேசி இந்த மணமக்கள் டயர்டாகி மயக்கவர்களை விட மாட்டான். இதெல்லாம் பட்டுக்கோட்டை பார்த்துருந்தா காக்கா திருமணத்தில் பரம்பரை மொழியிலே வாழ்த்துக்கலாம், கார்னு கத்திட்டு ஓடி போகணும், சும்மா மணமக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இவ்வளவும் சொல்லிட்டு சொல்கிறான், அதிகமாக சேர்த்துக்கிட்டு அள்ளும்புகள் பார்த்துக்கிட்டு இருப்பவங்க போல இருக்கலையாம். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஒரு பெரிய பணக்காராக இருப்பார், வீட்டில் நெய்யும் பருப்பும் போட்டு சாப்பிட்டு இருப்பார். காக்கா வந்து ஜன்னல்னு காரணம் ஷூன்னு வரட்டு அந்த பருப்பு பெருமான் நக்கிட்டு தான் வரட்டு வரும்.
ஆக அதிகமாக சேர்த்துக்கிட்டு அள்ளுமகள் பார்த்துக்கிட்டு இருப்பவங்க போல இருக்கலையாம், நல்ல இதயத்தை மாற்றிக்கிட்டு ஈயாதவன் போல கதவை சாத்திக்கிட்டு சாப்பிடலையாம். என்ன செஞ்சிச்சான்? வரிசை தவறாமல் குந்திக்கிட்டதான். நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள், ஒரு காக்கா வந்து உட்காந்து வரிசையாக உட்காரும். நீங்கள் ரேஷனில் போய் பார்த்துனாலும் பார்ப்பேன், இந்த தீபாவளி நேரத்தில் போய் நின்னோம்னா ஒரு வயசான பெரியவர் மரும நீ சும்மா இருக்க போய் என்னத்தையும் வாங்கிட்டு வந்துருப்போம். அவர் வந்து கீழே நிற்காமல் நம்ம போனால் கொடுத்துலான்னு போனால் பெருசு வழியில் கீழே வந்து நின்றுவான். அந்த ரவுடி அந்த ஏரியா ரவுடி அப்படி லுங்கி அப்படி கட்டி போனால் ஒரு பேர் கேட்க மாட்டான். இதெல்லாம் பட்டுக்கோட்டை பார்த்துருப்பான் போல். இங்கே வரிசை தவறாமல் குந்திக்கிட்டதாம், வந்ததுக்கெல்லாம் இடம் தந்துக்கிட்டதாம். பார்த்தீங்களா? அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இடம் கொடுக்கும். வரிசை தவறாமல் குந்திக்கிட்டதாம், வந்ததுக்கெல்லாம் இடம் தந்துக்கிட்டதாம், மனுஷனை கேலி பண்ணிக்கிட்டதாம், அவன் வாழ்க்கையின் கோணலை எண்ணிக்கிட்டதாம். காக்காய்க்கும் கல்யாணமாம், காண கருவியலு கச்சேரியாம், கண்ட பக்கமெல்லாம் அழைப்புகளாம், காலம் தெரிஞ்சுக்கிட்ட குறிப்புகளாம், வில்லுவண்டி குண்டு மேல ஊர்வலமாம், வீட்டுக்கு வீடு விருந்துகளாம், பழங்களும் விதைகளும் பரிசுகளாம், பரம்பரை மொழியிலே வாழ்த்துகளாம், அதிகபட்சத்துக்கிட்டு அள்ளும்புகள் பார்த்துக்கிட்டு இருப்பவங்க போல இருக்கலையாம், நல்ல இதயத்தை மாற்றிக்கிட்டு ஈயாதவன் போல கதவை சாத்திக்கிட்டு சாப்பிடலையாம், வரிசை தவறாமல் குந்திக்கிட்டதாம், வந்ததுக்கெல்லாம் இடம் தந்துக்கிட்டதாம், மனுஷனை கேலி பண்ணிக்கிட்டதாம், அவன் வாழ்க்கையின் கோல்நிலை எண்ணிக்கிட்டதாம்னு பாரதியிலிருந்து ஒரு நெருப்பை எடுத்துக்கொண்டு தீய பயிற்றத்தை பற்ற வைத்தவன் பட்டுக்கோட்டான். இது நீங்கள் ஒவ்வொரு பாட்டிலையும் பார்க்கலாம். காணி நிலம் வேண்டும் ஒரு கவிதை. அவன் வெள்ளைக்காரன்ட்டு விண்ணப்பம் போட்டிருந்தானா பாரதிக்கு 7 பங்களாவை கொடுத்துருப்பான். அவன் விரும்புகிற பராசக்திகிட்ட விண்ணப்பம் பண்ணுறான், காணி நிலை வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். சரி, என்ன வேணுமா? அழகிய பங்களா அங்கே வேணுமா, அழகிய தூண் வேணுமா, தென்னீளங்கிட்டு போட்டு இளநீர் மாதிரி இருக்கணுமா தண்ணி கேணியில், நிலவொளி வந்து முத்திரத்தில் படணுமா, இவ்வளவும் கேட்டு கத்தும் குயில் ஓசை என் காதில் பட வேண்டும்ன்றான். குயில் பாட்டு எழுதினவன் பாரதி, அவனுக்கு குயில் கத்தாதுன்னு தெரியாதா? ஏன் அவனுடைய சிஷ்யன் பாரதிதாசன் குயில் கூவி கொண்டிருக்கும் கோடவையில் ஆடிக்கொண்டு எழுதுறான்? ஏன் கத்தும் குயில் ஓசைன்னு சொல்கிறான்னா, அடிய பராசக்தி நீ இத்தனையும் கொடுத்து நான் தூங்கினாலும் தூங்கிடுவேன், நான் தூங்கினால் இந்த தேசத்துக்காக கவிதை படைக்கக்கூடிய நாதி இல்லை, அதனால் தூங்கக்கூடாது, அதனால் அந்த குயில் தூங்காத 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 கத்தணுமா. அது எப்படி பலமாக கத்தனா டிஸ்டர்ப் ஆயிருமா? அந்த கத்தும் குயில் ஓசை சற்றே என் காதில் பட வேண்டும், லேசா தூங்காத தூங்காதம்மா. அப்புறம் பத்தினி பெண் ஒன்று வேண்டும்ன்றான். கண்ணாசனில் வர மாது துணை இருந்தால் மாதும் உடன் இருந்தால் ஏது மரணம், அப்படியா? இவன் கேட்குறது பத்தினி பெண்ணை கேட்குறான். அதுக்கு அவன் சொல்லுவான், இளைய பராசக்தி நீ சாதாரண பெண்ணை அனுப்பிடாத, அப்படி அனுப்பினா அவைய மீசிய பாப்பா, அங்கே கவிதை பிறக்காது காமம் பிறக்கும். ஒரு பத்தினி பெண்ணை அனுப்பினால் அவளும் நானும் இணைந்து பாட 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 1000 கவிதைகள் நடந்து உருவாகும். இவ்வளவும் சொல்லிவிட்டு நீ காவல் உற வேண்டும்ன்றான். உலகத்திலே ஒரு தெய்வத்தை சித்தாளாகவும் வேலைக்காரனாகவும் இன்ஜினியராகவும் வாங்கிக்கிட்டு கடைசியில் வாட்ச்மேன் வேலை பார்க்க சொல்கிறான் பாரு. நீ காவல் உற வேண்டும். உனக்கு என்னடி வேலை? நான் பங்களாவில் இருக்கேன், எனக்கு பங்களா கொடுத்துரு, எல்லா வசதியும் கொடுத்துரு, ஆனால் நீ காவல் உற வேண்டும். எதுக்கு? எனக்காகவா? என் மனைவிக்காகவா? என் குழந்தைகளுக்காகவா? என் பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை நான் பாலித்திட வேண்டும், பாடி. இப்படி சொல்ல உலகத்திலே எந்த கவிஞனும் அவனுடைய தெய்வத்தை வேலைக்காரி ஆக்குனது பாரதி மட்டும்தான். இதை பாட்டுக்கோட்டை படிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு பாட்டு எழுத வேண்டிய நிலைமை வருது சினிமாவுக்கு. அவன் எழுதான் ஓங்காளி மாகாளி ரூகாளின்னு 10 பேரை சொல்லிட்டு அடிய அம்பிகையே உன்னை நம்பி வந்த ஒரு காரியம்மா. என்ன காரியம்? அவளுக்கு கேட்குது இல்லையா? நமக்கு கேட்குது. இன்பம் என்று சொல்ல கேட்டது உண்டு, அது எங்கள் வீட்டு பக்கம் வந்ததுண்டா? அம்பிகிட்ட இந்த இன்பம்னு சொல்கிறாங்களே, அது எங்கேயோட போகுது, எங்கள் வீட்டு பக்கம் வரலையே, அப்புறம் நீ என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி. இன்பம் என்று சொல்ல கேட்டது உண்டு, அது எங்கள் வீட்டு பக்கம் வந்ததுண்டான். இந்த பாரதி ஓடி விளையாடு பாப்பா கவிதையை அந்த அம்மா செல்லம்மா பாரதி சொல்லும். என்னுடைய மக சகுந்தலா மடியில் வச்சு தான் பாடினார், அவளை பாப்பான்னு தான் கூப்பிடுவார் அப்படின்னு அந்த அம்மா ஒரு விளக்கம் சொல்லுது. அவர் பாப்பா பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு வந்தார். இங்கே மட்டும் சாதியில் இல்லேடின்னு டீ போடுறாரு.
ஏன் அங்கே மட்டும் டீ போட்டான்? ஓடி விளையாடடி பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாதடி பாப்பா, கூடி விளையாடடி பாப்பா, குழந்தைய வையாதுன்னு போட்டுக்கலாமே, டீ போட்டுக்கலாமே. ஏன் போட்டான்னா, அவன் வாழ்ந்த காலத்தில் தலைவர்கள் எல்லாம் ஜாதிய பேரை போட்டார்கள். ராஜகோபாலாச்சாரி தான், வரராஜ நாயுடு தான். அப்போ தன் வார்த்தை பொய்க்கக்கூடாது என்பதற்காகத்தான். எங்கேயும் சரோஜா கவுண்டர்னு போடுறது கிடையாது, சரஸ்வதி பாப்பாத்தின்னு போடுறது கிடையாது. எந்த பெண்ணும் தன் பின்னாடி ஜாதி போடாதனால தன்னோட வாக்கு அங்கே தான் பொய்க்காது என்பதற்காக அங்கே மட்டும் சாதி இல்லடி பாப்பான்னு போட்டான். இதுக்கு இணையாக பட்டுக்கோட்டை எழுதுறான், திருடாதே பாப்பா திருடாதே, 21 வரி. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பாய்ந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே அப்படின்ட்டு திட்டம் போட்டு திருடர் கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இதில் ஒரு விஷயத்தில் என்ன தெரியுமா, தஞ்சாவூரில் ஒரு டிராஃபிக் போலீஸ்கிட்ட போய் ஆனந்தவிடம் பத்திரிக்கையாளர் கேட்குறாரு, இந்த மாதிரி லாட்ரி எப்படிங்க ஒழிக்க முடியும்னு. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்றான். இது கான்ஸ்டபிள்லேருந்து நீதிபதி வரைக்கும் இந்த வரியை பயன்படுத்தியிருக்காங்க. 100 சில்லற பேரை நான் அது பதிவு பண்ணியிருக்கேன். அதவே ஒரு புத்தகமாக கொண்டு வரேன். ஒரு வரியை, இந்த 2 வரியை அத்தனை பேரும் பயன்படுத்தி பட்டுக்கோட்டை தான். அவன்தான் அதே கல்யாண பரிசில் ஜெமினி சரோஜன் லவ் பண்ணுவாங்க. கடைசியில் அக்காவுக்கா வாழ்க்கையை தியாகம் பண்ணிடுவா. தீபாவளி வந்துடும். அப்போ அக்காவுக்கு தனக்கு பிறக்க வேண்டிய குழந்தை அக்காவுக்கு பிறந்துருச்சு. அதை வச்சுட்டு தீபாவளிக்கு பாட்டு பாடணும். சரோஜை தூக்கி வச்சுட்டு, உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. இது சாதாரணங்க, இதெல்லாம் எழுதிடலாம். ஆனால் ஒரு தீபாவளினா எப்படி கொண்டாட வேண்டும்? அந்த ஊரில் முஸ்லீம் இருப்பான், இந்து இருப்பான், கிறிஸ்துவ இருப்பான், எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணுமா. உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. ஊரங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா, உறவாடும் நேரமடா. குழந்தைக்கு முத்தம் கொடுன்னு கேட்குறதுக்கே வைக்கப்படுவான். அந்த முத்தம்ன்ற வார்த்தையை தவிர்ப்பாங்க. இன்றைக்கி பாட்டை இன்றைக்கி பார்த்துருப்பீங்களே, அது வேண்டாம். கன்னத்தில் ஒன்றே ஒன்று கடனாக தாடா, கன்னத்தில் முத்தம் ஒன்று சொல்லியிருக்கலாமே, ஏன் கடனாக கேட்குறாளாம்? இவ திருப்பி கொடுத்துருவாளாம். கன்னத்தில் ஒன்றே ஒன்று கடனாக தாடா, கண்ணுக்குள் விளையாடும் கலையணி வாடா. அவள் கண்ணை மூணாலும் அந்த குழந்தை தான், கண்ணை திறந்தாலும் அந்த குழந்தை தான். கன்னத்தில் ஒன்றே ஒன்று கடனாக தாடா, கண்ணுக்குள் விளையாடும் கலையணி வாடா. எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எனக்கு இனி நீ என்னென்ன தருவாய். இவன் அம்பானி அவனுக்கு பெரிய பில்டிங் வாங்கி தர்றதுக்கு. அதனால் எண்ணத்தில் மட்டும் அந்த குழந்தைக்கு இடம். எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன். அவன் என்ன செய்யணுமா, எனக்கு இனி நீ என்னென்ன தருவாய், வல்லமை சேர நல்லவனாக. வெறும் வல்லவனாக இருந்த பிறகு ரவுடியாக மாறி இருக்கான். வெறும் நல்லவனாக இருந்தாலும் சமூகத்துக்கு பயன்படலை. அதுக்காக அந்த குழந்தைய வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா. இதே வருஷம் கடைசியில் அக்காவுக்கு தங்கச்சி ஏற்கனவே காதலின்னு தெரிஞ்சு போகுது, சண்டை போட்டுறாங்க, வீட்டை விட்டு விரட்டிடுறா. அதுக்கு பிறகு ஜெமினி சொன்னான், அடியே உனக்காக அவள் வாழ்க்கையை தியாகம் பண்ணான்னு சொல்லி. அப்புறம் அவள் ரீகலெக்ட் பண்ணா, உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடப்பா, என் தங்கச்சியை கூப்பிட்டு வாங்கன்றுவா. தங்கச்சியை தேடணுமே. இப்போ தீபாவளி வந்துடும், ஒரு பாட்டு அதே மீட்டர். உன்னை கண்டு நான் வாட என்னை கண்டு நீ வாட, கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி. இது படத்துக்கு எழுதுனா சார். இன்றைக்கி நீங்கள் இந்த வர்ற தீபாவளியை கவனிங்க. யார் வீட்டில் சாவு நடந்திருந்தா அவங்க வீட்டில் வடை போடுவாங்களா, கோழிக்குழம்பு வைப்பாங்களா? இங்கே படத்துக்கு எழுதுறான்,
ஊரங்கும் அணக்கும் ஆனந்த நமக்கு காணாத தூரமடா, காணாத தூரமடா. அவள் எப்படிப்பட்டவளாம்? ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை, பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாளே. சும்மா பறக்கலையாம் இந்த குழந்தை மேலே பாசத்தை வச்சுட்டு, பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாளே, பழகும் உனையும் மறந்து சென்றாளே, கண்டதும் நினைவில் கொண்டதும் முடி. இது பட்டுக்கோட்டை பாட்டு சினிமாவுக்கு அல்லது, அவன் வாழ்க்கையில் நடந்துச்சு சார். திருமணம் ஆச்சு, தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு போகிறான், அடுத்த தீபாவளி குழந்தையோட போகிறான், அடுத்த தீபாவளிக்கு அவன் இல்லை. அவன் இல்லாத தீபாவளி அன்று அவன் மனைவி குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ரேடியோவில் உன்னை கண்டு நான் நாட என்னை கண்டு பாட்டை போடுறாங்க. அந்த பாட்டை ரசிக்க முடியுமா? அவளுக்கு அந்த உன்னை கண்டு நான் வாட தான் நினைவுறுது. அவள் கவிஞர் கிடையாது, பட்டுக்கோட்டை ஒய்ஃப். இல்லைன்னா அதை மாற்றி பாடிப்பாப்புல. எப்படி? உன்னை கண்டு குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு, படத்துலேயும் குழந்தைய தூக்கி வச்சுருப்பாடு, இங்கே உன் குழந்தை 6 மாதம். உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட, கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி, ஊரங்கும் அணக்கும் ஆனந்த நமக்கு காணாத தூரமடா, காணாத தூரமடா. ஆசைக்கு அணை போட்ட அறிவான கணவன், அன்புக்கு பொருள் சொன்ன அற்புத தலைவன், பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாரே, பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாரே, பழகும் உனையும் மறந்து சென்றாரே, கண்டதும் நினைவில் கொண்டதும். ஆக ஒரு குழந்தையை வைத்து கொண்டு பாரதி ஒரு பாட்டில் ஓடி விளையாடு பார்ப்பான்னா, இவன் அதை உள்வாங்கி கொண்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நான் சமூகத்துக்கு செய்திகளை சொன்னான். கடைசியாக பாரதி கடைசியாக எழுதின பாட்டு பாரத சமுதாயம் வாழ்கவே. அதில் சொல்லுவாப்பில் கடைசியாக, எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள். இன்றைக்கு வரைக்கும் புரியலையே. எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓரினம் புரிஞ்சிருந்தா இந்த தேசம் இப்படியா இருக்கும்? அதைவே புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து பாரதி சொல்கிறான், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விளை, எல்லோரும் இந்திய மக்கள், நாம் எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். ஆம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். நிறையவே புரியாதவங்க, இனத்தையே புரியாதவங்க விளையர் எப்படி புரிவாங்க? எல்லோரும் ஓர் விளைனா என்ன? சூப்பர் மார்க்கெட் ஃபிக்ஸட் ரேட்டா? ஓர் விளைன்றான், ஓர் நிறைன்றானே. அவனுக்கு தெரியும் ஐயா, இந்த தேசம் சுதந்திரம் வரும்போது நாம் இல்லாமல் போயிடுவோம், வந்த முன்பு எவன்லாம் என்னென்ன பண்ண போகிறானோ அப்படின்னு நினச்சி தான் இந்த தேசத்துக்கு விடுதலை கிடைத்தாள். அந்த சமூகத்தில் வாழக்கூடிய மக்களில் சிலர் மாமிச மலைகளாகவும் சிலர் எலும்பும் தோளுமாகவும் இருக்கக்கூடாது. தராசு தட்டு வைத்தால் சமமாக இருக்க வேண்டும். அதுதான் எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விளைனா என்ன? விமானத்தில் போகிறவங்க சாவுறான், அதில் வசதியானவர்கள் அதுக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க, ஒவ்வொரு சாவுக்கும் ரேட் இருக்குது. ஆனால் வேலையின்றி வருமானமின்றி தெருவில் தலையவே கையவே தலையை வச்சு செத்து போவான், அவனை அநாத பண்ணுவாங்க. எல்லா உயிர்களுக்கும் ஒரே விலை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுதந்திரத்துவம் என்பது அதுதான். அதைத்தான் பாரதி எல்லோரும் ஓர் விலைன்னா. ஆனால் அவன் கேட்டது ஆனந்த சுதந்திரம், நமக்கு கிடைத்தது ஆகஸ்ட் சுதந்திரம். பட்டுக்கோட்டை என்ற கடைசி எழுதுகிறான், அக்டோபரில் சாகுறான், ஆகஸ்ட் மாதம் கோயம்புத்தூர்லேருந்து வர்றாப்புல கூட டிகே பாலத்தில் வர்றாரு, திருப்பம் நாடகம் பண்ண போகிறேன், நீங்கள் தான் பாட்டு எழுதணும், எழுதிட்டா போச்சுன்றாப்புல. உடனே இப்போ ஒரு பாட்டு எழுதி கொடுனா, அப்போ தான் எழுதுறான், உண்மை ஒரு நாள் வெளியாகும், உள்ளங்கள் எல்லாம் தெளிவாகும்,
பொறுமை ஒரு நாள் அப்படின்னு எழுதுகிறான். ஒன்றும் ஆகலை. பாரதி சொன்னதும் ஆகலை. அவன் வழியில் இவன் போனான், இவன் போனான் வழியில் இருக்கிறான். கடைசியாக இவர் இங்கே தான் மனிதனுக்கு மரணமில்லைன்னு பாரதியார் பாடியிருக்காரு. அவர் செத்தபோது இன்னும் பட்டிமன்றம் நடக்கு, 10 பேரா 8 பேரா போனாங்க. ஆனால் பட்டுக்கோட்டை செத்துட்டான். ஆயிரக்கணக்கான பேர் திரண்டுட்டாங்க. ஜீவா, ஏஎஸ்கே தலைமையில் ஆர்பர் தொழிலாளிகள், எம்ஜிஆர், நடிகர்கள், பாடல்கள் எல்லாம் திரண்டாங்க. அப்போ பூம்புகார் படத்தில் கண்ணகி வேடமிட்டு விஜயகுமாரி வர்ற மாதிரி திடீர்னு ஒரு அம்பாஸ்டர் கார்லேருந்து பண்டரிபாய் இறங்குறாப்புல. கண்ணகி படத்தில் சிலம்பு கையில் இருக்கும். இந்த அம்மா ஒரு பேப்பரை வச்சுட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு ஓடியாருது. உள்ளே பட்டுக்கோட்டை படுக்கப்பட்டிருக்கேன், கதறுது. அப்போ பட்டுக்கோட்டைக்கு உதவியாளர் இருந்தவர் இரா பழனிசாமி. அவர் தான் லங்கேஸ்வர நாடகத்தில் அவன் கதையோசனை எழுதினவர். அவர் போய் பண்டரிபாயை மெதுவாக கூப்பிட்டு பக்கத்து ரூமுக்கு அழுதா வரப்போகிறாரா? நம்ம காலமெல்லாம் அவரை நினச்சி அழுனுன்றக்காக அந்த சின்ன வயசில் செத்து போயிட்டார், நீ எழுது செத்துறாத. அப்படி என்ன பேப்பர்ன்றாப்புல. போன வாரம் மெஜஸ்டிக் ஸ்டுடியோவில் கவிஞனை பார்த்தேன், நான் படம் எடுக்க போகிறேன், நீ தான் பாட்டு எழுதணும், எழுதிட்டா போச்சுனாப்புல. ஒரு பல்லவி எழுதக்கூடியா அப்படின்னு. இப்படி எழுதி கூப்பிட்டு போயிட்டான் ஐயா அப்படின்னாப்புல. அதை பார்க்குறாரு இரா பழனிசாமி. அவரால் தேம்பி அழுகிறாரு. அது என்ன கடைசி பள்ளி வருமா? தானாயவனும் கெடமாட்டான். கடைசி பல்லவி. தானாயவனும் கெடமாட்டான், தடிக்கு விடாம விடமாட்டான், போனாயவனும் வரமாட்டான், மேலே போனாயவனும் வரமாட்டான். இதை புரிந்து கொண்டவனும் அழமாட்டான். மேடையில் தலைமை வகிக்கின்ற ஐயா மனிதநேய மாண்பாளர் உயர் திரு சின்னசாமி அவர்களே, மக்கள் சேவை அது இறைவனுக்குரிய சேவை என்று செயல்படுகிற அக்னி ஸ்டீல் இயக்குனர் ஐயா தங்கவேலு அவர்களே, என் பெருமதிப்பிற்குரிய சகோதரர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, ஒரு அருமையான உரையை நிகழ்த்தி நம் நெஞ்சில் இடம் பிடித்த அருமை சகோதரர் ஜீவபாரதி அவர்களே, விருந்தோம்பலுக்கு இலக்கணமான எங்கள் ஐயா ராஜா அவர்களே, அறிவார்ந்த அவையோரே, என் பணிவின் வணக்கம். இந்த பாடலை கேட்ட பிறகு ஒரு மனிதன் பேச வேண்டுமா? நம்முடைய உள்ளத்திலெல்லாம் புகுந்து ஒரு உலுக்கு உலுக்கிவிடவில்லையா? ஒரு 5 நிமிடம் பகத்சிங் நம்மோடு உலாவவில்லையா? ஒரு அருமையான பேச்சு. ஒரு சுவைஞனாக நான் நிறைவு பெற்ற நாள். அதற்காக ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. பெரியோர்களே, விடுதலை என்பது மிக சாதாரணமாக வந்ததல்ல. இந்த நாளின் முக்கியத்துவத்தை ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். எப்போதுமே குரலை உயர்த்தி பேசாதவர் நம் தேச தந்தை. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்று சொன்னது அவருக்கு 100க்கு 100 பொருந்தும். அத்தகைய காந்தியடிகள் கோவாலியா மைதானத்தில் மும்பையில், அன்று பம்பாய், அப்போதுதான் கூடியிருந்த மக்களை பார்த்து முழங்கினார், டூ ஆர் டை. ஆங்கிலேயனை வேரோடு மண்ணோடும் நாம் அகற்ற வேண்டிய காலம் வந்துவிட்டது. அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார், எங்கள் நாட்டை விட்டு வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு. அவன் சாதாரணமாக வெளியேற மாட்டான். அப்படியானால் இந்திய மக்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒன்றில் அவனை வெளியேற்று, இல்லை என்றால் இல்லாமல் போ, செய், அல்லது செத்து மடி என்பது
சாதாரணமான ஒன்றல்ல. சமயத்தில் முத்திரை வாக்கியம் என்று சொல்வார்கள். அதே போன்று ஒரு மகா வாக்கியம்தான் செய் அல்லது செத்து மடி என்பது. நாம் பகத்சிங்கிலிருந்தே தொடங்கலாம். விடுதலைக்கு முந்திய காலத்தில் மிகப்பெரிய தலைவர்களாக கருதப்பட்டவர்கள் 3 பேர். பாலகங்காதர திலகர், பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட லாலா லஜபதி ராய், வங்கத்தில் இருந்த அந்த மகத்தான மாமனிதர். இப்போது லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர். அந்த புத்தகம் கிடைத்தால் தயவு செய்து, மறுபதிப்பு வந்திருக்கிறது, கிடைத்தால் வாங்கி படியுங்கள். அவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் தி அன்ஃபார்ச்சுனேட் இந்தியா. தமிழில் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் துரதிருஷ்ட இந்தியா. இந்தியா என்பது அரசியல் ரீதியாக மட்டும் அடிமைப்படுத்தப்படவில்லை, பண்பாட்டு ரீதியாக, உளவியல் ரீதியாக ஆங்கிலேயர்கள் எப்படி நம்மை அடிமைப்படுத்தினார்கள் என்பதை அக்குவேறு ஆணிவேராக காட்டுகிற நூல் அது. அந்த நூலை எழுதியதற்காகத்தான் அவர் நாடு கடத்தப்பட்டார், அது வேறு செய்தி. பின்னர் அவர் இந்தியாவிற்கு வந்தார். அப்போதுதான் சைமன் கமிஷன் இந்தியாவிற்குள் வருகிறது. இந்தியர்களுக்கு விடுதலை கொடுப்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கிறார்கள். அதற்காக ஒரு கமிஷன் வருகிறது, சைமன் கமிஷன். இந்த கமிஷனுக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்பது போராட்ட வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிகழ்வு. லாகூரில் அந்த சைமன் கமிஷனுக்காக ஒரு எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது. அன்றிருந்த தலைவர்கள் எப்படி என்றால், ஒரு போராட்டம் என்றால் அவர்கள் முன்னால் நிற்பார்கள். முதல் குண்டு பாய்ந்தால் தலைவன் நெஞ்சில் பாயும், அதன் பிறகுதான் தொண்டனுக்கு. அது அன்று லாலாஜியின் தலைமையில் ஊர்வலம் நடைபெறுகிறது. இந்த ஊர்வலத்தில் அவரை சிதைத்து விட வேண்டும் என்று ஏற்கனவே ஆங்கிலேய அதிகாரி முடிவு செய்து விட்டான். இந்த மாதிரி ஊர்வலத்தில் கடுமையாக அடிக்க வேண்டுமானா ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பாங்க. ஆங்கிலத்தில் பாட்டில் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பாட்டிலுடைய கழுத்து பகுதி மாதிரி 2 பக்கமும் அடைத்து விட்டால் எங்கும் ஓட முடியாது. அப்படி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த அதிகாரி அடிக்க ஆணையிடுகிறான். நேரில் நடந்து வந்த லாலாஜியை ஓங்கி மிதித்தான். எங்கிருந்தோ வந்த ஒரு பரங்கியன் இந்த தேசத்தினுடைய தலைவனை நமது மண்ணிலேயே நெஞ்சில் பூட்ஸ் காலால் மிதிக்கிறான். கையில் இருந்த தடியால் உடம்பில் வேறு எந்த பக்கத்திலும் அடிக்கவில்லை, தலையில் ஓங்கி ஓங்கி அடிக்கிறான், இவரை கொன்று விடுவது என்று. பலத்த காயமடைந்த லாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வயது 53. 3 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார். அப்போதுதான் அவர் சொன்னார், என் மீது அடிக்கப்பட்ட ஒவ்வொரு அடியும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் சவப்பெட்டியின் மீது அடிக்கப்பட்ட ஆணி என்று சொன்னார். 3ஆம் நாள் லாலாஜி தெய்வமானார். பெரியோர்களே, நான் சொல்வது கதையல்ல, இந்த நாட்டினுடைய புனித வரலாறு. அவர் அமரராகிற போது பிற்பகல், அதாவது மத்தியானம் 1:53 மணி. அவருக்கு 53 வயது என்றால் அவருடைய துணைவியாருக்கு என்ன வயது இருக்கலாம்? நிச்சயமாக 50க்குள்ளே தான் இருக்க முடியும், இல்லையா? ஆரோக்கியமான பெண்மணி. இந்த துயர செய்தியை சுமந்து கொண்டு வீட்டிற்கு செல்லுகிறார்கள். வீட்டில் அழுகை ஒலி. நடந்ததுயா 1:45க்கு நன்றாக இருந்த அன்னை திடீரென்று கீழே விழுந்தார்கள், ஆவி பிரிந்தது. நான் சகல வணக்கத்தோடும் அந்த தாயின் திருப்பெயரை சொல்லுகிறேன், ராதா தேவி. சிலப்பதிகார வகுப்பு நடத்துகிற போது எங்கள் மாணவர்கள் கேட்டிருக்கிறார்கள், பாண்டியன் வீழ்ந்தான் என்றால் பாண்டிமாதேவி வீழ்ந்து இறப்பாளா? இது நடக்கக்கூடிய ஒன்றா? நடக்கும். ஏனென்றால் வரலாற்றில் எங்களுக்கு சான்று இருக்கிறது. ஒரு லாலா லஜபதி ராய் மறைவதற்கு முன்பே ராதாதேவி தன் உயிரை விட்டிருக்கிறாள். எங்கள் மகாகவி பாரதி
உருகி உருகி பேசினீர்களே, அவன் மகாகவி என்பதற்கு என்ன சான்று தெரியுமா? ஒரு கவிஞன் சொன்னால் அது பலிக்கும். லாலா லஜபதி ராயை நாடு கடத்துகிற போது அவர் புலம்புவதாக பாரதி பாடியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தொண்டுபட்டு விட்ட என் தூய பெருநாட்டில் கொண்டு விட்டு அங்கு என்னை கொன்றாலும் என்புருவேன், எத்தனை ஜென்மங்கள் இருச்சிறையில் இட்டாலும் தத்துபுனல் பாஞ்சாலம் தனில் வைத்தால் வாடுகில்லேன். என்னை நாடு கடத்தாத, என்னுடைய நாட்டில் கொண்டு போய் துண்டு துண்டாக வெட்டி எரி, நான் மகிழ்ச்சி அடைவேன்னார். அப்போது அவர் ஒரு வார்த்தை சொல்வதாக பாரதி பாடுகிறார், அன்றிலை போல்வாள். தன் மனைவியை பற்றி சொல்லுகிறார், அன்றிலை போல்வாள், என்னை அரைக்கணமேனும் பிரியாள், இக்கோலம் பொறுப்பாளோ. நான் நாடு கடத்தப்பட்ட செய்தியை கேட்டால் அன்றில போன்ற என் மனைவி துடித்து போவாளே. நம்ம இலக்கியத்தில் ஒரு பறவை பேசப்படுகிறது, அன்றில். ஆணும் பெண்ணுமான 2 பறவைகள் இணைந்தே தான் இருக்கும். தண்ணீரில் நீந்தி போகிற போது ஒரு தாமரைப்பூ வருமா, இப்போ ஒன்றா போக முடியாது, பிரிந்து சேரும். அந்த பிரிவு சில நொடிகள் தானே, அது கூட தாங்காமல் அன்றில் இறந்து போகும். மகாகவி பாரதி லாலாஜியினுடைய மனைவியை பற்றி சொல்லுகிற போது சொன்ன வார்த்தை அன்றில். இது இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு. அன்றிலை போல்வாள், என்னை அரைக்கணமேனும் பிரியாள், இக்கோலம் பொறுப்பாளோ. ராதாதேவியே அன்றிலே என்று சொன்ன மகாகவியே, நீ மகாகவி இல்லையா? ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னு சொன்னால், வரலாற்றில் இதை சொல்லி கொடுக்கலையே ஐயா. இப்போது தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் அவர்களுடைய மனைவி வசந்தி தேவி ஒரு கட்டுரை எழுதுகிறார், ஒரு சவால் விடுகிறார். இந்தியாவில் ஆண் மக்கள் இருக்கிறார்களா? நம்முடைய தலைவனை ஒருவன் நடு வீதியில் மிதித்தே கொண்டிருக்கிறான், இதற்கு ஏன் என்று கேட்பதற்கு இங்கு ஆண்கள் இல்லையா? அப்படி நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் வளையலும் சேலையும் அனுப்பி தருகிறோம், அணிந்து கொள்ளுங்கள், பெண்களாகிய நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். லாலாஜியினுடைய படுகொலைக்காக இதற்கு பழிவாங்குவதற்கு புறப்பட்டவர் தான் பகத்சிங். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேரும். சாண்டர்ஸ் என்ற ஒரு அதிகாரி, ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருந்தவன், வருகிற போது 3 குண்டுகள் பாய்ந்தன. சாண்டர்ஸ் அமரரானான். அப்புறம் அவங்க அந்த அன்றைக்கு இருந்த மன்றத்தில் குண்டு வீசினாங்க. ஏன்னா நாங்கள் இருக்கிறோன்னு காட்டுவதற்காக. அரசு கைது செய்தது. முக்கிய குற்றவாளிகள் 3 பேர், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். 23 வயது தான் பகத்சிங் இருக்கு. இந்த 3 பேருமே வலிமையான உடற்கட்டு வாய்ந்தவர்கள். ஆனால் 3 பேரிலும் வலிமையானவர் சுகதேவ். அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் பிசிக்கல் டைரக்டர், விளையாட்டு ஆசிரியர். 3 பேரும் நிறுத்தப்பட்ட போது வழக்கு நடக்கிறது. பகத்சிங் சொல்லுகிறார், இந்த வழக்காடு மன்றத்தில் நாங்கள் ஒன்று கெஞ்சப் போவதில்லை, ஏனென்றால் ஆங்கிலேயனுக்கு முன்னால் தலை வணங்குவதற்கு முடியாது, தீர்ப்பு என்னவென்று தெரியும், 3 பேருக்கும் தூக்கு. இன்றைக்கு தூக்கு தண்டனையை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் நமது மாட்சிமை தங்கிய குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அன்று அந்த அதிகாரம் எங்கே இருந்தது தெரியுமா? மகாராணி இடத்தில். நம்முடைய மகாராணி எலிசபெத் மகாராணி. இன்று ஒரு தூக்கு கைதியை விடுதலை செய்ய வேண்டுமென்றால், அதை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டுமென்றால், திருமணமாகவில்லை என்றால் தாயும் தந்தையும் அந்த கைதியும் கையெழுத்து போட்டு அனுப்பணும். திருமணமானா மனைவி. பகத்சிங்கினுடைய தந்தை ஒரு மனுவை தயாரித்து கொண்டு வருகிறார். என்ன தெரியுமா? கருணை மனு. எப்படியேனும் தன் மகனை தூக்கு கயிற்றிலிருந்து காப்பாற்றிவிட வேண்டும். பகத்சிங்கிடத்தில் சொல்லுகிறார், அப்பா 23 வயது தான்டா, நான் இருக்க நீ போகலாம், ஆனால் நீ போய் நான் இருக்கக்கூடாது, தயவு செய்து இதில் கையெழுத்திடு. பகத்சிங் ஒரு பார்வை பார்த்து விட்டு சொன்னான், அப்பா அம்மாவிடத்தில் போய் கையெழுத்து வாங்கி கொண்டு வாருங்கள், நீங்கள் இருவரும் கையெழுத்து போட்ட பிறகு நான் போடுகிறேன். அவனுடைய தாயின் பெயர் வித்யாதேவி. தன் மனைவியிடத்தில் ஓடிப்போய் இவர் நீட்டுகிறார்,
நாம் பிள்ளையை காப்பாற்றி விட வேண்டும், கையெழுத்து போடு. அந்த தாய் சொன்னாள், மன்னிப்பு கேட்டு என் மகன் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட அவன் வீரனாக தூக்கு மேடை ஏறுவதை நான் விரும்புகிறேன். அவங்க அப்பா இதை கண்ணீரோடு வந்து சொல்லுகிறார். பகத்சிங் சொன்னான், அப்பா, மனைவி என்ற முறையில் நீங்கள் அம்மாவை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் தாய் என்ற முறையில் என் தாயை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் கையெழுத்து போட மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். எப்படி ஒரு வீரத்தாய்! புறநானூற்றில் படிச்சிருக்கிறோமே, கற்பனையா? ஒன்று தெரியுமா? அதனால் தான் வித்யாதேவி மறைந்த போது பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு தாய் இறந்தால் மகன் என்ன செய்வானோ அதை அந்த தாய்க்கு செய்தார்கள். நீங்கள் எங்கள் தாய் என்று. இப்போ தூக்கு சொல்லப்போனால் அடுத்த நாள் காலையில் தான் போடணும். ஆனால் சிறைச்சாலையை உடைத்து இவர்களை காப்பாற்றி விடுவார்களோ என்று கருதி மார்ச் 23ஆம் தேதியே தூக்கி போட முடிவு செய்து விட்டார்கள். இங்கே இருக்கிற இளைஞர்கள்ட்ட மட்டும் பணிவாக சொல்லுகிறேன், பிப்ரவரி 14 என்னவென்று கேட்டால் எங்கள் இளைஞன் இப்போது உடனே சொல்வான், இல்லையா, இந்திய நாட்டில் அப்படி சொல்லக்கூடாது. பிப்ரவரி 14 தான் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் என்ற 3 பேருக்கும் தூக்கு என்று தீர்ப்பு வழங்கிய நாள். என் இளைஞனுடைய மனதில் அதுதான் நிற்க வேண்டுமே தவிர போலி காதல் என்று சொல்லி ரோஜாக்களுக்கு பின்னால் போகக்கூடாது. இந்த பிப்ரவரி 14 என்பது இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தகுந்த ஒரு நாள். எங்கள் இளைஞர்கள் மனதில் வைக்க வேண்டிய நாள். இந்த 3 பேரும் உடனே தூக்கு போட்டுற மாட்டாங்கல்ல. நீங்கள் நான் சொல்வதற்கெல்லாம் ஆதாரம் வேணும் என்று கேட்டால் மிக அருமையான ஒரு புத்தகம், அவர் ஸ்டாலின் சார்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், தே லிவ்ட் டேஞ்சரஸ்லி. அந்த அட்டப்படத்தில் ஒரு தூக்கு கயிறு போட்டிருக்கும். எழுதியவர் சிவவர்மா. பகத்சிங்கோடு சிறைச்சாலையில் இருந்து 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையை அனுபவித்தவர். நேரடி அனுபவத்தை அவர் எழுதியிருக்கிறார். புத்தகத்தினுடைய பெயர் தே லிவ்டு டேஞ்சரஸ்லி. இந்த தூக்கு மேடைக்கு அடையாளமாக ஒரு தூக்கு கயிறு இப்படி போட்டு, அதுதான் அட்டைப்படம். தூக்குன்னு சொன்னால் இவங்க ஒன்றும் கவலைப்படவே இல்லையே. பகத்சிங்கும் ராஜகுருவும் சிரித்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. சுகதேவ் மட்டும் சோகமாகவே இருக்கிறான். மற்ற 2 பேரும் சீண்டுறாங்க, என்ன சாகிறதுக்கு பயப்படுறியா? விளையாடாதீங்கடா, நான் ஏதாவது பேசிடுவேன், என்னை விட்டுருங்க. தூக்கு போடுகிற அன்றைக்கு ஜெயில் சூப்பரிண்டென்ட் வந்து சொல்லுகிறார், முதல் தூக்கு சுகதேவுக்கு, அடுத்து ராஜகுருவுக்கு, இறுதியாக பகத்சிங்கிற்கு. இது தெரிந்ததும் சுகதேவ் ஆடுகிறான், பாடுகிறான், நண்பர்களை கட்டி தழுவுகிறான். இந்த 2 பேரும் கேட்டாங்க, இவ்வளவு நாள் சோகமாக இருந்த நீ இப்போது ஏனடா ஆனந்த கூத்தாடுகிறாய்? சுகதேவ் கண்களின் நீர்வழியே சொன்னான், நண்பர்களே, நீங்கள் என்னை புரிந்து கொண்டது இவ்வளவுதானா? எனக்கு ஒரே ஒரு ஆசைதாண்டா. என்ன தெரியுமா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் நண்பர்கள் சாகக்கூடாது. முதல் முறையாக தூக்கு மேடை ஏறுகிறவன் நானாக இருக்க வேண்டும். நண்பர்களே, நான் மேலே சென்று உங்களுக்கு வீர வரவேற்பு தருவதற்கு காத்து நிற்பேன். பெரியோர்களே, எதற்கெல்லாமோ போட்டியிடுவார்கள். ஆனால் உயிரை கொடுப்பதற்கும் போட்டி போட்ட வீர தியாகிகளை இந்த பாரத தாய் ஈண்டெடுத்திருக்கிறாள் என்று சொல்லுகிற போது இவர்களுக்கு ஏதையா மரணம்? ஏது மரணம்? நம் தமிழ் அற்புதமான மொழி. தமிழில் ஒரு சொல் உண்டு, காலமானார். இன்றைக்கு இங்கே படமாக இருக்கிறாரே பேராசிரியர் ஐயா ராசு அவர்கள் காலமானவர். சாதாரண மனிதர்கள் இறப்பார்கள், மரணமடைவார்கள். தான் வாழ்கிற காலத்தை தனக்குரிய காலமாக ஆக்கி கொண்டவர்கள் காலமாவார்கள். நம்ம வரலாற்றில் என்ன சொல்லுகிறோம்? இது மகாத்மா காந்தி காலம் இல்லையா? அதே போன்று கல்வெட்டை பொறுத்தவரையிலே ஐயா ராசுவினுடைய காலம் என்று சொல்வார்கள். பகத்சிங்கும் ராஜகுருவும் சுகதேவும் மரணமடைந்தவர்கள் அல்ல, அவர்கள் காலமானவர்கள். வரலாறு உள்ள வரைக்கும் அவர்கள் வாழ்வார்கள். இது ஒரு பகுதி. அப்போது இந்த விடுதலை போராட்டம் என்பது சாதாரணமாக வரலையா?
மகாகவி பாடினார் இல்லையா, இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு ரெண்டும் மாறி பழிமிகுந்து இழி ஊற்றாலும், பதம் திரு ரெண்டும் மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும், விதந்தரு கோடி என்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுதிலல் மறக்கிலேனே. அப்படித்தான்யா. இப்போ சாதாரணமாக யார் யாரெல்லாமோ என்னமோ பேசுகிறாங்க. எந்த அரசும் ஒன்றே ஒன்று செய்யணும், நமது கல்லூரி மாணவர்களையாவது அரசினுடைய செலவில் அந்தமானுக்கு அனுப்பி வைக்கணும். அந்த அந்தமானில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையை பார்த்தால்தான் இந்த தேசத்தினுடைய தியாகிகள் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். ஒரு இந்தியனுக்கு இயல்பாகவே தேசபக்தி வந்துடும். வேற யாரையும் அனுப்பலைன்னாலும் குறைஞ்சபட்சம் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்தாலாவது நல்லது. என்ன சும்மா வரலையே அந்த நாட்டு சுதந்திரம், சும்மாவா வந்தது? இப்போ பாரதி, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்க, வஉசி அவர் எழுதியிருக்கிறார், அழாமல் படிக்க முடியாது. வஉசி என்ற மனிதர் இந்த சுதந்திரத்திற்காக கொடுத்த விலை என்பது சாதாரணமானதா? வழக்கறிஞர், அவருடைய தந்தை வழக்கறிஞர். அன்று இந்தியர்கள் எழுத படிக்க தெரியாத காலத்திலேயே பரம்பரையாக வந்த வழக்கறிஞர் குடும்பம், பொருளை அதிகம் ஈட்டக்கூடிய தொழிலை செய்து வந்தவர். ஆனால் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அனைத்தையும் அர்ப்பணித்தவர். வந்தே மாதரம் என்று அவர் முழங்கினால் தாமிரபரணி ஆறு ஓடுவதை நிறுத்தி அமைதியாக கேட்குமா? அன்றைக்கு எந்த ஒலிபெருக்கியும் கிடையாது. அவருக்கு வலதுகரமாக திகழ்ந்தவர் சுப்பிரமணிய சிவா, திருவனந்தபுரத்தை சார்ந்தவர். பழவங்காடி பைல்வான் என்று அவருக்கு பெயர். அவ்வளவு கட்டுறுதியான உடல். திருமணமாயிற்று. ஒரு நாள் கூட மனைவியோடு சுகம் அனுபவிக்கவில்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வலிமை வாய்ந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோடு போரிடுகிறேன், எனக்கு வலிமையான மனது மட்டுமல்ல வலிமையான உடலும் வேண்டும், அதை நான் சிற்றின்பத்தில் ஈடுபடுத்துவதற்கு தயாராக இல்லை என்று அழகு மனைவி அருகில் இருந்தபோது கூட ஒரு நாள் கூட காம நோக்கோடு மனைவியை அணுகாத ஒரு உத்தம தியாகியினுடைய பெயர் சுப்பிரமணிய சிவா. இந்த ரெண்டு பேரும் தாமிரபரணி கரையில் நின்று முழங்கினார்கள் என்றால் அந்த ஊரே அதிரும். அதனால்தான் இயற்பெயரே யாரும் சொல்வதில்லை. வஉசியை சொல்லுகிற போதே வந்தே மாதரம் பிள்ளைன்னு தான் சொன்னாங்க. ஆங்கிலேயர்கள் நம்மை எப்படி அடிமைப்படுத்தினார்கள்? அவர்களிடத்தில் இருந்தது கடற்படை, கப்பல் வணிகம். ஒரு காலத்தில் தலை சிறந்து நின்ற தமிழர்கள், ராஜராஜனும் ராஜேந்திரனும் கடல் கடந்து போனதெல்லாம் வரலாற்று உண்மை. ஆனால் பின்னால் போயிற்று. இந்தியாவில் எந்த மன்னருமே கடற்படை வைத்ததில்லை. பிற்காலத்தில் சிவாஜி அவருடைய மராட்டிய அரசுதான், வேறு யாரும் அதை பற்றி கவலைப்படலை. மிக எளிதாக நம்மை அடிமைப்படுத்தியது அதுதான். ஒருவனை வெல்ல வேண்டுமென்றால் அவன் ஆயுதத்தையே கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு கப்பல் கம்பெனியை, சுதேசி கப்பல் கம்பெனியை உருவாக்கினார் வஉசி. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 37 நாடுகள் அடிமைப்பட்டு கிடந்தன. 37 நாடுகளிலும் சுதந்திர போராட்டம் நடந்திருக்கிறது. ஆனால் எந்த நாட்டிலும் இப்படி கப்பலை உருவாக்கி அவனுக்கு எதிராக போராடியதாக வரலாறே இல்லை. கப்பல் கம்பெனியை உருவாக்கி போராடிய ஒரே தலைவர் வஉசி, இல்லையா? அது நம்முடைய பெருமை. கப்பல் வாங்குவதற்கு எங்கே போகணும்? பம்பாய்க்கு. அன்று பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே போர். பிரெஞ்சுக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் கப்பல் தருகிறோம், வாருங்கள், முதலில் இவ்வளவு பணம் கொடுங்கள், அதற்கு பிறகு இன்ஸ்டால்மெண்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, பகுதி பகுதியாக கொடுங்கள். அந்த முதல் தவணை பணத்தோடு வஉசி புறப்படுகிறார். அப்போது அவர் சொன்னார், திரும்பி வந்தால் கப்பலோடு வருவேன், இல்லை என் பிணம் கடலில் கிடக்கும். அவர் சொன்னதை செய்கிற அரசியல்வாதி. அங்கு போனால் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் உள்ள போர் நின்று விட்டது.
ஆங்கிலேயர்கள் கொடுக்குற அழுத்தத்தால் பிரெஞ்சுக்காரர்கள் சொல்லுகிறார்கள், முழு பணமும் கொடுத்தால்தான் கப்பல். அப்போதுதான் திலகர் பெருமான் சொன்னார், பிள்ளைவாள், இந்தியர்களை என்னவென்று நினைத்து கொண்டார்கள், என் வீட்டில் தங்கி இருங்கள், நான் தேவையான பொருளை திரட்டி தருகிறேன். அப்போது ஊரிலிருந்து தந்தி போகிறது. நம்ம ஊரில் ஒரு வழக்கம் உண்டு, மூத்த மகனுக்கு தாத்தாவுக்கு பெயரை வைப்பது. வஉசியினுடைய அப்பாவின் பெயர் உலகநாத பிள்ளை. எனவே வஉசி தன்னுடைய மூத்த மைந்தனுக்கு உலகநாதன் என்று பெயர் வைத்திருக்கிறார். தந்தி போகிறது, பையனுக்கு நிமோனியா. அப்பா அப்பா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறான். டாக்டர் கைவிரித்து விட்டார். ஒருவேளை நீங்கள் வந்தால் நம் பிள்ளை உயிர் பிழைத்து விடுவான், ஒரு முறை வந்துவிட்டு போங்கள். எந்த தகப்பனும் துடித்து போவான். ஆனால் வஉசி சொன்னார், நான் ஒரு உலகநாதனை பார்ப்பேனா, இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான உலகநாதர்களை பார்ப்பேனா? என்னை பார்க்காமல் என் மகன் சிவபதவி அடைவான் என்றால் அப்படியே ஆகட்டும். அப்படித்தான் நடந்தது பெரியோர்களே. அப்பா அப்பா என்று அழைத்த ஒரு பிஞ்சு குழந்தை தந்தையின் முகத்தை பார்க்காமலேயே இறைவனடி சேர்ந்தது. நாம் பெரிய புராணம் படித்திருப்பீங்க. ஒரு சிறுத்தொண்ட நாயனார் தன் பிள்ளையை அறிந்து இறைவனுக்கு கொடுத்ததை பெருமையாக பேசுகிறோம். ஆனால் அறிந்து கொடுத்த அந்த சீராளன் மறுபடியும் சிறுத்தொண்டருக்கு திரும்பி வந்தான். ஆனால் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தன் மகனை பலி கொடுத்த புதிய சிறுத்தொண்டராகிய வஉசிக்கு மகன் திரும்பி வரவே இல்லை. சாதாரண தியாகமா? கப்பலில் வருகிறார், பாரதி ஆனந்த கூத்தாடுகிறான். வெள்ளிப்பனிமலை மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். மேலை கடல்ல இனி எங்கள் கப்பல்கள் தான், மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். கப்பல் வந்தது சரி, கப்பலுடைய பெயர் லாவோ காலியோ. இலங்கைக்கு இந்த கப்பல்கள் சென்று வருகின்றன. அந்த கதையை சொன்னால் அது சோக கதை. அதில் ஆங்கிலேயர்களுடைய போட்டியே நம்மால் தாக்கு பிடிக்க முடியலை. நம்ம ஆட்களுக்கு உணர்வும் கிடையாது, எதுவுமே இல்லாததுனால இந்த கப்பல் கம்பெனி தடுமாறுகிறது. இப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு ஊர்வலம் போனதற்காக வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த கைதில் பின்ஹே என்ற நீதிபதி அவருக்கு தண்டனை விதிக்கிறான். 2 ஆயுள் தண்டனை. 2 ஆயுள் தண்டனை. சிவாவுக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல். இந்த தண்டனையை கேட்டதும் அவருடைய தம்பி மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுது. அன்று தெய்வமாக வந்த ராமனுக்கு 14 ஆண்டுகள், என்னுடைய தெய்வத்திற்கு 40 ஆண்டுகளா? இப்போ அந்த காட்சியை நெல்லை வானொலியில் அவருடைய பேரன் நேரடியாக பேசி கேட்டதை நான் பதிவு செய்து வச்சுருக்கிறேன். ஐயா, வஉசிக்க பேரன் நெல்லை வானொலியில் அவருடைய தாத்தாவை பற்றி அப்போ சொன்னது. இன்றைக்கு அவர் இல்லை, வறுமையில் வாடியே போயிட்டார். கையில் விலங்கோட வஉசி வருகிறார். கொள்ளையடித்தாரா, கொலை செய்தாரா? வழக்கறிஞராக எந்த நீதிமன்றத்தில் கம்பீரமாக நடந்து சென்றாரோ அவர் இப்போது குற்றவாளியாக கூனி குறுகி வருகிறார். அவருடைய மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு அவர் முன்னால் போய் நிற்கிறார். அந்த காட்சியை நினச்சி பாருங்க. இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இன்னும் 40 ஆண்டுகள் கழித்துத்தான் கணவனை பார்க்க முடியும். 40 ஆண்டுகளில் என்ன வேணாலும் நடக்கலாமே. ஒருவேளை இந்த சந்திப்பே கடைசி சந்திப்பாக இருக்கலாம். இப்போது அந்த பையன், சின்ன பையன் ஓடி போகிறான். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் கருணை இருந்திருக்கிறது. 10 நிமிடங்கள் உங்கள் குடும்பத்தோடு செலவிடலாங்கிறார். அந்த குழந்தையை அப்படி தூக்குகிறார். அவன் கழுத்தை கட்டிட்டு கேட்டானா, வீட்டுக்கு வரமாட்டீங்களாப்பா? உங்களை அடிப்பாங்களாம் அப்படியாப்பா? உங்களை அடித்தா நான் அழுவோம்ப்பா, வாங்கப்பா வீட்டுக்கு. காலையிலிருந்து நான் சாப்பிடலப்பா, அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்கப்பா. இதை கேட்டால் எந்த மனிதனும் ஆடி போய் விடுவான். ஆனால் வஉசி என்ற அந்த சிங்கம் கேட்டது, நீ யார் பிள்ளைடா? நான் அப்பா பிள்ளை. அப்போ நான் அந்த போலீஸ் வேனில் ஏறி வந்தே மாதரம் என்று சொல்வேன்.
நீ என்ன சொல்லுவாய்? வந்தே மாதரம்னு சொல்லுவோம்ப்பா. அட கடவுளே, இதை சொன்னதுனால தானே ஐயா உமக்கு 40 வருஷம். இது உங்களோடு போகக்கூடாதா? என் பிள்ளையும் இதைத்தான் சொல்லுவான் என்று கற்றுக் கொடுத்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய பெயர்தான் வ.உ.சி. அப்புறம் அவர் பட்ட பாடெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் அதை விரிவாக சொல்லணும்னு தேவையில்லை. மாடு இழுக்க வேண்டிய செக்கை அவர் இழுத்தார், அதெல்லாம் வேற விஷயம். அதை விட கொடுமை என்ன தெரியுமா? மகனை கூட பறிகொடுத்து எப்படி 2 கப்பல்களை உருவாக்கினாரோ அது 2ம் ஆங்கிலேயர்களுக்கே விற்கப்பட்டது. பாரதி பாரத திருநாட்டில் பிறந்ததற்காக பெருமைப்பட்டவன். இந்த திருநாட்டை அவன் எப்படி பாடியிருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் முதலாவதாக பரலிசு நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதுகிறான். தம்பி, ஏனடா பிறந்தேன் இந்த துயர் நாட்டில்? ஏன் பிறந்தேன்? கேவலம் 30,000 ரூபாய். அந்த 30,000 ரூபாய்க்காக அந்த 2 கப்பல்களும் பிரிட்டிஷாரிடம் விற்கப்பட்டு விட்டனவே. நம்மால் ஓட்ட முடியவில்லை என்றால் அதை உடைத்து சுக்குநூறாக்கி கடலில் வீசி இருக்கலாம். அந்த துயரத்தை நம் பாரத தாய் தாங்குவாள். ஆனால் இந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியவில்லையடா. ஏன் பிறந்தேன் இந்த நாட்டில்? வ.உ.சியிடம் இந்த செய்தி சொல்லப்பட்ட போது அவர் சொன்னார், சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போது நான் கலங்கவில்லை. ஆனால் கப்பல்கள் விற்கப்பட்டன என்ற செய்தி காதில் விழுந்ததும் என் உயிர் போன மாதிரி ஆகிவிட்டது. இனி நான் நடைப்பிணந்தான். இல்லையா? ஒரு மனிதன் உருவாக்கிய கப்பல் கம்பெனியை கூட காப்பாற்ற முடியாத நிலையில்தான் இந்த நாட்டு மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த செய்தி எனக்கு முதல்ல சொன்னது ஸ்டாலின். திருச்சியில் ஒரு கல்லூரி விழாவில் பேசுகிற போது நான் முன்னால் உட்கார்ந்து கேட்டு அழுது கொண்டு இருந்தேன். சொன்னது அவர்தான். அவருடைய தம்பி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பைத்தியம் பிடித்து விட்டது. வ.உ.சி எழுதுகிறார், திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கக்கூடிய, அப்போ தூத்துக்குடியும் திருநெல்வேலி மாவட்டம் தானே, ஹோட்டல் முதலாளிகளுக்கு, துணிக்கடை அதிபர்களுக்கு என் தம்பி பட்டினியால் தெருவில் திரிகிறானாம். அவனை பார்த்தால் உணவுக்கடை அதிபர்களே 4 இட்லி கொடுங்கள், துணிக்கடை அதிபர்களே ஒரு வேட்டியும் துண்டும் கொடுங்கள், கணக்கு எழுதி வைத்து கொள்ளுங்கள். இப்போது அதை தரக்கூடிய நிலையில் சிதம்பரம் இல்லை. ஆனால் என்றேனும் ஒரு நாள் நேர் செய்து விடுவான். நாடாயா அது. அவருடைய உயிரில் எழுதுகிறார், அந்த புஞ்சை சொத்து என் தங்கை மாலையம்மாளுக்கு. எனக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது, வாடகை பாக்கி இவ்வளவு இருக்கிறது. எல்லாம் கொடுத்த பிறகு எனக்கு கொஞ்சம் இன்சூரன்ஸ் பணம் வரணும், 300 ரூபாய். என்னிடத்தில் சட்ட புத்தகங்கள் இருக்கின்றன, 300 ரூபாய் மதிப்புடையவை. யாராவது 200 ரூபாய் கொடுத்து வாங்கினால் நன்றி உடையவனாக இருப்பேன். அவர் வழக்கறிஞர். அவரிடத்தில் இருக்கிற சட்ட புத்தகங்களை யாராவது வாங்கினால் நான் நன்றியறிதல் உடையவனாக இருப்பேன் எழுதியிருக்கிறார் ஐயா. எந்த நாட்டில் இது நடக்கும்? ஏனென்றால் சுதந்திரத்தின் அருமை நமக்கு தெரியவில்லை. நான் சில நிகழ்ச்சிகளை மட்டும் நினைவுபடுத்திட்டு உரிய நேரத்தில் முடிச்சிருவேன். 1, விடுதலைக்கு முன்னால் நமது ஐசிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் ஏபிஎஸ் ஐயர். அவருடைய மகன்தான் ஏபி வெங்கடேஸ்வரன். வெளிநாட்டு செயலராக இருந்து கருத்து வேறுபாட்டினால பதவியை தூக்கி எறிந்தவர். அந்த இப்போது ஐஏஎஸ்னுடைய நேர்முக தேர்வு டெல்லியில் நடக்கும். அன்று ஐசிஎஸ்னுடைய நேர்முக தேர்வு எழுதுவதற்கே லண்டனில் தான் போகணும். நேர்முக தேர்வு. ஐயர் உட்கார்ந்திருக்கிறார். அவரிடத்தில் கேள்வி கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய கேள்வி தெரியுமா? மிஸ்டர் ஐயர், உன் தாய்நாடு எது? அவர் ரொம்ப பெருமையா, தாய்நாடு தானே, இந்தியா. கேள்வி கேட்டவர்கள் முகத்தில் ஏளன சிரிப்பு. இந்தியாவா? நீ எந்த இந்தியாவை சொல்லுகிறாய்? எங்களுக்கு கீழ் அடிமைப்பட்டு கிடக்கிறதே அந்த பிரிட்டிஷ் இந்தியாவா?
கோவா பகுதியில் போர்த்துகீசியர்களுக்கு கீழ் அடிமைப்பட்டு கிடக்கிறதே அந்த போர்த்துகீஸ் இந்தியாவா, அல்லது பாண்டிச்சேரி பகுதியில் பிரெஞ்சுக்காரர்களுக்கு கீழ் அடிமைப்பட்டு கிடக்கிறதே அந்த பிரெஞ்சு இந்தியாவா? நீ எந்த இந்தியாவை சொல்லுகிறாய்? ஐயர் எழுதுகிறார், ஆயிரக்கணக்கானோர் மத்தியில் ஆடையின்றி நிற்பதற்கு ஒருவன் எப்படி கூசி கூனி குறுகுவானோ அதுபோன்று கூசி குறுகி போனேன். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பறந்திருக்கிற என் தாய்நாடு, ஆனால் என் நாடு என்று சொல்வதற்கு என்னால் முடியவில்லை. 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவு 12 மணி என் வீட்டு வரவேற்பறையில் என் குடும்பம் முழுக்க குழுமியிருக்கிறோம். அப்போதுதான் ஆசிய ஜோதி உரை நிகழ்த்துகிறார். உலகமே கண்மூடி துயில்கிற வேளையில் ஒரு நாடு தன்னுடைய சுதந்திர ஒளியை தரிசிக்கிறது என்று அவர் பேச ஆரம்பித்ததுமே நான் குழந்தையைப் போல் விம்மி 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 அழுதேன். என் குடும்பத்தினர் என்னை பரிதாபமாக பார்த்தார்கள். மகிழ வேண்டிய நேரத்தில் ஒருவர் அழுகிறாரே என்று. ஏன் அழுதேன் தெரியுமா? இப்போதுதான் எனக்கு என்று ஒரு நாடு கிடைத்தது. இனி ஒருவன் உன்னை பார்த்து எந்த இந்தியா என்று கேட்க மாட்டான். அவங்களுக்கு இந்த நாட்டினுடைய அருமை தெரியும், அவங்களுக்கு தெரியும். இன்னொரு நிகழ்ச்சி, அப்போதெல்லாம் நம்முடைய நாட்டில் போதிய மருத்துவர்கள் கிடையாது. குஜராத்தில் கோபால் என்று ஒரு அஞ்சலக ஊழியர், அவருடைய தாய் காச நோயினால் இறந்து போனார். அவருடைய ரொம்ப அன்பாக வளர்த்த அவரது தங்கை காச நோயினால் இறந்து போனார். ஏனென்றால் மருத்துவர்கள் இல்லை, ஆண் மருத்துவர்கள்ட்ட தங்களை காட்ட மாட்டாங்க. அதனால் கோபால் என்ன செய்தார், தன்னுடைய மனைவியை மருத்துவம் படிப்பதற்கு அமெரிக்காவுக்கு அனுப்பினார். இப்போ நீங்கள் கனடாவுக்கு போகிறதுக்கு 18 மணி நேரம் ஐயா, அன்றைக்கு கப்பலில் போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. இந்த பெண்மணி சென்று மருத்துவம் பயின்றார். நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு இந்திய பெண்மணி கணவனை பிரிந்து இன்னொரு நாட்டில் படித்து பட்டம் பெறுவது எவ்வளவு கடினம். பட்டம் பெற்றாயிற்று. அன்றைக்கு பட்டமளிப்பு விழா, எல்லோரும் அந்த அரங்குக்குள் போகிறார்கள். அந்த பெண்மணியினுடைய பெயர் சுசீலா. சுசீலா உட்கார்ந்து கண்ணீரோடு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் தன் கணவனுக்கு. என் அன்பு கணவருக்கு, நாளை நான் இங்கிருந்து புறப்பட்டு விடுவேன். 6 மாதங்களாகவும் உங்களை வந்து காண்பதற்கு. எந்த நோக்கத்தோடு நீங்கள் அனுப்பினீர்களோ அதை நிறைவேற்றி விட்டேன். நான் மருத்துவராகிவிட்டேன். ஆனால் ஒன்று தெரியுமா, இன்று பட்டமளிப்பு விழா. எல்லோரும் மகிழ்ச்சியாக போகிற போது உங்கள் மனைவி மட்டும் விடுதி அறையில் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் பட்டமளிப்பு விழா அரங்கிற்குள் செல்கிறவர்கள் தங்கள் நாட்டினுடைய சிறிய அளவிலான கொடியை பிடித்து கொண்டு போக வேண்டும். நான் எந்த கொடியை பிடித்து கொண்டு போவேன்? யூனியன் ஜாக் கொடியையா? நமக்கு என்று ஒரு கொடி இல்லாத காரணத்தினால் பட்டமளிப்பு விழா அரங்கிற்குள் போக முடியாமல் உங்கள் மனைவி அழுது கொண்டிருக்கிறாள். இப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா. 30 அடி நீளம், 20 அடி அகலம், ஒரு அற்புதமான நமது பாரத தாயின் மணிக்கொடி கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பறக்கப் போகிறது. அதை பார்க்கிற போது இது என் தாயின் மணிக்கொடி இல்லையா? நீங்கள் நல்லா இருப்பீங்க. மக்களுக்கு தேசப்பற்றை கொடுத்து விட்டால் எல்லாம் நல்லாகிவிடும். ஆனால் இன்றைக்கு என்ன, இன்னும் ஒரு மனிதனை நான் சொல்லாமல் போகக்கூடாது. இந்த நாட்டினுடைய தேச தந்தை காந்தியடிகள், ஹீரோ ஆஃப் தி நேஷன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இல்லையா? தேசத்தின் நாயகன். ஜெய்ஹிந்த் என்ற மந்திரம் முழங்குகிற போதெல்லாம் அந்த மனிதன் நம் கண்முன்பு வந்து நிற்பார். நிறைய தியாகிகள், இப்போ அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, நான் ஒரு 5 நிமிடத்தில் முடிக்கணும். நேதாஜி என்ற மாமனிதனை ஈன்றெடுத்ததற்காக நாம் பெருமைப்பட வேண்டும். 23 வயதில் கல்கத்தாவினுடைய கமிஷனர் ஆகிறார். 29வது வயதில் கல்கத்தாவினுடைய மேயர் ஆனார். காங்கிரசினுடைய தலைவராக இருந்து அவர் அந்த பதவி வேண்டாம் என்று உதறி எறிந்தார். அதை பற்றி சொன்னால் அதில் சில மன வருத்தங்கள் வரும், வேண்டாம். சிறை வைக்கப்பட்ட போது, வீட்டு காவலில் வைக்கப்பட்ட போது, சுற்றிலும் பிரிட்டிஷ் காவலாளிகள் சோல்ஜர்ஸ் நிற்கிற போது அந்த சிறையிலிருந்து தப்பி
பெஷவார் சென்று ஆப்கானிஸ்தானத்தை ஒரு லாரியின் மீது இருந்து கடந்து சென்று ரஷ்யாவுக்கு போய் ஆர்லண்டோ மொசாட்டா என்ற பெயரில் ஜெர்மனிக்கு போய் ஃபியூரர் என்று அழைக்கப்பட்ட ஹிட்லருக்கு நேருக்கு நேர் சமமாக அமர்ந்து இந்த நாட்டின் பெருமையை பேசிய ஒரு தீரனுடைய பெயர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இல்லையா இளைஞர்களே? இந்த உரை இப்போது கிடைக்கிறது, அதை மட்டும் படிங்க. இப்போ இங்கே கிடைச்சா ஒரு புத்தகம் படியுங்க. எனக்கு முழுக்க சொல்ல நேரம் இல்லை, அதையே ஒரு நாள் பேசலாம். இந்த விமான விபத்தில் நேதாஜி மறையவே இல்லை. தன் நாவிலிருந்து ஒருபோதும் பொய் சொல்லாத தேவர் திருமகன் தன் வாழ்நாள் வரைக்கும் சொன்னார். ஏன் தெரியுமா? எந்த விமானம் உடைந்து தீப்பிடித்து எரிந்தது என்று சொன்னார்களோ அதே விமானம் 2 ஆண்டுகள் கழித்து ரங்கூனில் இறங்கி இருக்கிறது, சான்றுகள் இருக்கிறது. சமர்குகா என்ற எம்பி ஒரு அருமையான புத்தகம் எழுதினார், ஈஸ் நேதாஜி டெட். தமிழில் அவர் இறந்து போனார் என்று சொல்வதற்கு மொழிபெயர்த்தவருக்கு மனம் வரல, நேதாஜி இருக்கிறார் என்று மொழிபெயர்த்தார். இப்போ ஒரு அற்புதமான புத்தகம் வந்திருக்கிறது, எழுதியவர் அனுஜ் தார், த கிரேட் கவர்-அப் ஆஃப் இந்தியா. ஒரு அருமையான புத்தகம். அக்கு வேறு ஆணி வேறாக அந்த மர்மத்தை உடைத்து எறிந்து பலருடைய முகங்களை கிழித்து எறிந்திருக்கிறார். நான் உள்ளே போனால் அது அரசியலாகிரும், வேண்டாம். அதில் கொடுமை என்ன தெரியுமா? நேதாஜி இறந்து போனாரா என்று விசாரிப்பதற்கு கமிஷனாக ஏற்பாடு செய்யப்பட்டவர் ஜிடி கோஸ்லா. அவர் யார் தெரியுமா? ஐசிஎஸ் தேர்வில் நேதாஜி 4வது ரேங்கில் வந்தார். அதில் கடைசி ரேங்கில் வந்த ஆள் தான் ஜிடி கோஸ்லா. அவருக்கு நேதாஜிக்கு மேலே என்ன ஒரு எண்ணம் இருந்திருக்கும்? அவர் தான் அந்த கமிஷனுக்கு தலைவர். 124 பேர் சாட்சிகளை விசாரிச்சிருக்கிறார். 112 சாட்சிகள் நேதாஜியை உயிரோடு பார்த்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 12 பேர் இறந்து போனார் என்று சொல்லியிருக்கிறார்கள். கோஸ்லா எழுதுகிறார், அந்த 112 பேருக்கும் ஏற்பட்டது மனப்பிரமை. இந்த 12 பேரும் சத்தியம் சொல்லுகிறார்கள். அப்புறம் ஜிடி கோஸ்லாவுக்கு என்ன பதவி கிடைத்ததுலாம் சொன்னால் அது அரசியல், வேண்டாம். அதனால் நேதாஜி என்ற மாமனிதனை மறந்துவிடக்கூடாது. இளைஞர்களுக்காக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நமது இந்திய தேசிய இராணுவத்திற்கு முன்னால் அவர் பேசுகிறார், என் இனிய தோழர்களே, நம்முடைய ஒரே லட்சியம் டெல்லி செல்வது. டெல்லி சலோ. உலகத்தினுடைய புகழ்பெற்ற பேச்சுக்களில் இந்த பேச்சு ஒன்று, டெல்லி சலோ. இன்றைக்கு நேதாஜி குரல்லையே நாம் அந்த பேச்சை கேட்கலாம், டெல்லி சலோ. நம்முடைய நோக்கம் என்ன தெரியுமா? டெல்லியை நோக்கி போவது. அங்கு செங்கோட்டையில் பறந்திருக்கக்கூடிய அந்த யூனியன் ஜாக் கொடியை கீழே இறக்கி நம் உயிரிலும் மேலான மூவர்ண கொடியை மேலே ஏற்றுவது. இது எளிதாக நடப்பது அல்ல. இதற்கு நாம் மிகப்பெரிய விலை தர வேண்டும். சொல்லப்போனால் நம் உயிரை தர வேண்டும். தயாராக இருங்கள். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எது நேர்ந்தாலும் அது எனக்கு நேரும். இந்த போராட்டத்தில் உயிரை தருவதற்கு முதலில் நான் தயாராக இருக்கிறேன். ஆகவே இளைஞர்களே, நமக்கு இழப்பதற்கு ஏதும் இல்லை. முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். இது ஒரு பெரிய உரை, நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த உரைக்கு பெயர் டெல்லி சலோ. தயவுசெய்து இந்த உரையை கேளுங்க. இந்த நாட்டு சுதந்திரம் எப்படி கிடைத்ததுன்னு தெரியும். கொடியேற்றுகிற போது இந்த வரியை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எங்கள் அருமை சகோதரர் நெல்லை ஜெயந்தா எழுதிய கவிதை, எல்லா நாட்டு கொடிகளும் கயிற்றில்தான் பறக்கும், எங்கள் தேசிய கொடியும் கயிற்றில்தான் பறக்கிறது. ஆனால் எந்த கயிறு தெரியுமா? சுதந்திரத்திற்காக போராடி தங்கள் இன்னுயிரை தந்தார்களே, அந்த தியாகிகளின் மனைவிமார்களின் கழுத்திலிருந்து கழற்றப்பட்ட மஞ்சள் கயிற்றால் தான் எங்கள் தேசிய கொடி பறக்கிறது. என்னொன்று தெரியுமா? கொடியை ஏற்றியதும் சுண்டி இழுக்கிறார்கள், மலர்கள் கீழே விழுகின்றன அல்லவா? அந்த மலர்கள் யாருக்கு அஞ்சலி செலுத்துகின்றன தெரியுமா? சுதந்திர போராட்டத்தில் தன் கணவனை இழந்து தலையிலிருந்து மலர் பீத்து எரியப்பட்டதே அந்த பெண்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகத்தான் மேலிருந்து மலர்கள் கீழே விழுகின்றன என்றால் இது கற்பனை அல்ல சகோதரர்களே, இது கற்பனை அல்ல.
மேலே இருக்கிற நிறம் என்ன நிறம்? காவி நிறம் என்று மட்டும் கருதாதீர்கள். அது சிவப்பு நிறம். அது சாதாரண சிவப்பல்ல. சுதந்திரத்திற்காக போராடி தங்கள் இன்னுயிரை நீத்த தியாகிகளுடைய குருதியை காட்டுவதுதான் அந்த நிறம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.